ஸ்க்ரீன் தெரியுதா? தெரியுது சார், தெரியுது தெரியுது. குட் ஈவினிங் டு எவ்ரி ஒன். அனைவருக்கும் மாலை சார் மியூட் ஆயிட்டீங்க. அனைவருக்கும் மாலை வணக்கம். லீ குரூப் சார்பாக எங்களது சிஓ டீம் மெம்பர்ஸ் சார்பாக அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். எஸ்பெஷலி இன்றைய சீஃப் கெஸ்ட் மிஸ்டர் செல்வகுமார் சாரையும் வரவேற்கிறோம். எனிவே ஃபார்மல் இன்ட்ரடக்ஷன் மேடம் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி நிறைய பேர் குரூப்பில் புதுசாக சேர்ந்துருக்கீங்க. சாருக்கும் ஒரு சின்ன எங்கள் குரூப்பை பற்றி ஒரு சின்ன ஒரு அறிமுகம், ஒரு 1-2 நிமிடங்கள் எடுத்துட்டு முடிச்சுட்டு தென் ஐ வில் ரெக்வஸ்ட் அவர் மேடம் டு ரெண்டர் எ வெல்கம் அட்ரஸ். நம்ம இந்த குரூப் விஜயதசமி அன்னைக்கு சிறப்பாக ஆரம்பித்தோம். இது வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக நல்லா பண்ணிட்டு இருக்கோம். எங்களோட அப்ஜெக்டிவே இட்ஸ் எ சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் ட்ரைனிங் டு லைஃப் இன்சூரன்ஸ் ஏஜென்ட்ஸ். இது ஒரே ஒரு இதுதான் எங்களோட அப்ஜெக்டிவ். இவங்க 4 பேரும் என்னை தவிர்த்து 4 பேரும் இவங்க பில்லர்ஸ், நான் ரூஃப், என்னை அப்படி தூக்கின்னு இருக்காங்க. இவங்க சப்போர்ட்டில் தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். நான் தனியாக எதுவும் பண்ணலை. நாங்கள் 5 பேரும் சேர்ந்து செயல்படுகிறோம். எப்போதுமே சரஸ்வதியை வணங்கிட்டு சரஸ்வதி ஸ்லோகத்தை மானசீகமாக பண்ணிட்டு திருவள்ளுவர் குரலுக்கு ஏற்ப தொட்டனை தோறும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனை தோறும் அறிவு, படிக்க படிக்க தோண்டிகிட்டே இருந்தால் தான் தண்ணி வர்ற மாதிரி படிச்சுட்டே இருந்தால் தான் நம்மளோட நாலேஜ் வளரும். எல்லாருக்குமே தெரியும் இல்லையா, கல்வி மட்டும்தான், எந்த செல்வம் இருந்தாலும் கல்விக்கு ஈடு என எதுவுமே ஆகாது. அதை தான் திருவள்ளுவரும் சொல்கிறார். சரி சார், நீங்கள் இந்த குரூப் எதுக்கு ஆரம்பிச்சீங்க, என்ன உங்களோட விஷன் என்ன? எல்லாரும் ஃபார் அவர் குரூப் நோ டு எக்யூப் ஆல் அவர் ஏஜென்ட் ஃப்ரெண்ட்ஸ் டு பி மோர் ப்ரொஃபஷனல் டு ஃபேஸ் த சேலஞ்சஸ். இந்த மார்க்கெட்டில் எப்படி பயங்கரமாக இப்போ இருக்குது, போட்டியான உலகம். அதனால் we need to make all our agents more knowledgeable in all facets of life insurance, sales and marketing. எவ்ரிடே அப்டேட் பண்ணிட்டு என்ன நடக்குது, என்னென்னலாம் அண்டர் ரைட்டிங் கைட்லைன்ஸு, ப்ராடக்ட்ஸு, புது புது விதமான எதெல்லாம் வருகிறதோ தென் அண்ட் தேர் உடனுக்குடன் சுட சுட நம்ம சர்க்குலர் வந்த உடனே புது பிளான்ஸ், கைட்லைன்ஸ், கார்பரேஷன் கைட்லைன்ஸ் எல்லாத்தையும் தெரிஞ்ச வரைக்கும் எதெல்லாம் ஃபோரமில் பேசலாமோ அதெல்லாம் நாங்கள் ஷேர் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம நண்பர்களுக்கு. இது வரைக்கும் என்ன சார் பண்ணீங்க, 3 மாதம் ஆயிடுத்து அப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறதுக்கு இது ஒரு சின்ன இது. So far we have conducted 16 sessions in 3 months time. என்னென்னலாம் கவர் பண்ணியிருக்கோம் எல்லாரும் பார்க்கலாம், உங்களுக்கே தெரியும். ஸோ இன்னைக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக 17th செஷன். ஸோ சாரை லீ குரூப் சார்பாக வரவேற்கிறோம். ஓகே, தேங்க்யூ. நவ் ஐ ரெக்வஸ்ட் அவர் COT member Mrs. Kalyani madam to render a welcome address and a brief intro about our today's faculty, Mr. Selvakumar sir. Madam, please. அனைவருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஐஐடி ப்ரொஃபஸர் கேஎஸ்ஆர் அவர்களுக்கும் நம்ம முகவர் சமுதாய ஏஜென்ட் அனைவருக்கும் சொல்லப்போனால் 7:45 ஜாயின் ஆயிட்டாங்க. நம்ம கிளாஸில் எப்போன்னு காத்துக்கிட்டு இருந்து அட்டன் பண்ணுறாங்க. எல்லாருக்கும் எவ்வளோ வேலை இருக்கும். நம்ம 20th காம்படிஷன் வேறு இருக்குது. எல்லாம் இருந்தாலும் நம்ம லீ குரூப்பில் ஜாயின் பண்ணுறதுல ரொம்ப ஆர்வமாக இருக்கிற அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட கெஸ்ட் ட்ரைனர் செல்வகுமார் சார், பிஜி செல்வகுமார் சார், நம்ம எல்ஐசியில் என்ட்ரி ஆனது நம்மளை போலவே ஏஜெண்ட்டாக 1985 ஜாயின் பண்ணியிருக்காங்க. 1991 வரைக்கும் ஏஜெண்ட்டாக கோவில்பட்டியில் பிரான்ச்சில் ஜாயின் பண்ணி வந்திருக்காங்க. சாரோட கோடு 01143. இப்போ கேட்டாலும் கோவில்பட்டி பிரான்ச்சில் செல்வகுமார் சாரா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு சாரோட புகழ் இன்னும் கொடிகட்டி பறந்துட்டு இருக்குது. அப்புறம் 1991 டிசம்பரில் டெவலப்மெண்ட் ஆஃபீஸராக பெரியகுளம் பிரான்ச்சில் அப்பாயின்மெண்ட் ஆகியிருக்காங்க. 2010 எஸ்பிஐ ஆயிருக்காங்க.
சாரோட எஸ்பிஐ இருந்து நிறைய சாதிச்சிருக்காங்க. அதையெல்லாம் சொல்லப்போனால் இந்த மீட்டிங்கே முடிஞ்சிரும். அதனால் நான் அதை பற்றி சொல்லலை, ஷார்ட்டாக சொல்கிறேன். சார் வந்து 2024 ஏப்ரல் 30th வந்து ரிட்டையர்ட் ஆகியிருக்காங்க. மே 1 வந்து நம்ம எல்ஐசியிலேருந்து ரிட்டையர் ஆனாலும் உடனே வந்து முக சமுதாயத்துக்காக கிளாஸ் எடுத்தாங்க. அந்த கிளாஸில் அட்டன் பண்ணி தான் நான் சாருக்கு வந்து இன்ட்ரடியூஸ் ஆனேன். சார் வந்து ஆஹ் அப்புறம் சிலர் வந்து டெவலப்மெண்ட் ஆஃபீஸராக இருந்தால் எல்ஐசிக்கும் அவங்களுக்கும் கனெக்ஷன் முடிஞ்சிருச்சு. ஆனால் சார் வந்து நம்ம எல்ஐசி எல்ஐசி கார்பரேஷன் கூடயும் நம்ம முக சமுதாயத்துக்கூடவும் இன்னமும் கனெக்ஷன்ல இருக்காங்க. அசோசியேட்டாக வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. 2024 மேலேயே வந்து அசோசியேட்டாக ஜாயின் பண்ணிட்டு சாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ண உடனே 1 crore வந்து சிங்கிள் பிரீமியம் கொடுத்து மதுரை டிவிஷன்லே நம்பர் 1 இருக்காங்க. இப்போவும் இருந்துகிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பிரீமியத்தில் வந்து நம்பர் 1 லிக்காவாக இருந்துட்டு இருக்காங்க. சார்ட்டு வந்து 76 ஏஜென்ட் இருக்காங்க. மார்வலஸ் சார். ரொம்ப பிரமிப்பா இருக்கு எங்களுக்கு. தேங்க்யூ தேங்க்யூ. சாரை வந்து நம்மளோட லீக் குரூப்ல ஃபர்ஸ்ட் ட்ரெயினராக இன்ட்ரடியூஸ் பண்றதுல நான் ரொம்பவும் சந்தோஷப்படுறேன். சாருக்கு வந்து ஒரே ஒரு ஒய்ஃப், 2 children. 1 children வந்து மேரீடு, 1 children வந்து யங்கர் சில்ட்ரன் வந்து டென்டிஸ்டாக இருக்காங்க. ஸோ சாரை பற்றி சொல்லிகிட்டே இருந்தால் கிளாஸ் எடுக்க முடியாது. அதனால் நான் இதோட முடிச்சுக்கிறேன். வெல்கம் சார். தேங்க்யூ தேங்க்யூ. Thank you, madam, for your wonderful intro address, inspiring. கேக்குதா? எல்லாம் சரியா கேக்குதா? ஆமா. ஓகே, So, தேங்க்யூ இப்போ சார். Sir, very good evening, sir. the floor is Good evening. yours. You can start, sir. Thank you. சார் என் வாய்ஸ் கரெக்டா இருக்கா? Correct answer. கிளியர் Yes, sir. Yes. அனைவருக்கும் மாலை வணக்கம். ஆஹ், கல்யா- Sound வரல சார். சார் சார் மியூட் அல்லையே. இல்ல அவருக்கு நெட்வொர்க் இஷ்யூன்னு நினைக்கிறேன். ஸ்டக் ஆகி நிக்கிறார். சார் விஜயா மேடத்துக்கு ஃபோக்கஸ் கொடுங்க. இதான் கொடுக்குறேன். பாருங்க விஜயா மேடம், ஃபோக்கஸ் கொடுத்துருக்கேன். ஆயிடுச்சு. ஓகே சார், ஓகே சார். தேங்க்யூ சார். சார் இங்கே வெளில போயிருக்காரு, ஒரு நிமிஷம் பொறுங்க. சார் திரும்பி என்ட்ரி ஆனால் அட்மிட் பண்ணுங்க. ஓகே சார். நெட்வொர்க் இஷ்யூஸ் அதாங்க. ஆமாம், நெட்வொர்க் இஷ்யூவாக தான் இருக்கும். ஆமாம்மா. கண்ணு படணும்ல. சாமி அண்ணா, இந்த விவோன்றவங்களா மாற்ற சொல்லி சொல்லுங்க. இப்போ மொபைல் நேம்ல வர்றவங்க எல்லாமா? விவோ 18 ஆமாம்மா. நிறைய இருக்காங்க. ஜியோமி. சார், உங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு அன்பு வேண்டுகோள், தயவுசெய்து உங்க பேரு பிளஸ் பிரான்ச் நேம் போட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும் பார்க்கிறதுக்கு. கொஞ்சம் எடிட் பண்ணி போட்டுங்களேன். உங்க பேர் பிளஸ் பிரான்ச் போட்டா நல்லா இருக்கும் பாருங்க. பாரு, ஒருத்தர் கேன் போட்டிருக்காங்க. அதை எப்படி படிக்கிறது, எப்படி நம்ம கூப்பிடுறது? அவங்க ஒரு கொஸ்டின் கேட்டா கூட நம்ம கூப்பிடுறது கூட ஒரு பேர் இல்லையே. ஒருத்தர் சார் எல்ஐசி மட்டும் வந்துட்டான்னு நினைக்கிறேன். போட்டிருக்காங்க. அட்மிட் பண்ணிட்டேன். சார் அட்மிட். அட்மிட் பண்ணிட்டேன். ஜாயின் பண்ணோடனே கோவஸ் கொடுத்துட்றேன். சாரி. நோ ப்ராப்ளம். கேக்குதா? கோவஸ் இருக்குல்ல உங்களுக்கு? ஆ இருக்கு.
எப்பவுமே ஒரு நல்ல விஷயம் ஆரம்பிக்கும் போது சில தடங்கள் வந்து அது சக்சஸ் ஆக போகுதுன்னு ஆமா, அர்த்தம். இன்னும் நல்லது. ஆமா. ஏன்னா சில பேர் வந்து வித்தியாசமா எடுத்துக்குவாங்க. நான் அதான் எப்பவுமே வந்து அதை வந்து பாசிட்டிவா எடுத்துக்குவேன். ஏன்னா ஒரு correct. இடத்துக்கு போறோம், போற வழியே வண்டி டயர் பஞ்சர் ஆயிடும். அப்போ அபசகுனமோன்னு ஒரு நினைக்கிற சூழ்நிலையில ஏதோ ஒரு ஆபத்து வருது, கடவுள் நம்மளை காப்பாத்துறதுக்கு இதை செஞ்சிருக்கிறாரு அப்படிங்கிற மனோபாவத்துல நான் எடுத்துக்குவேன். அதனால அதான் கட்டாயம் இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 150 பேர் இதுல இருக்கீங்க. எனக்கு 150 முத்துக்களை வந்து வெளியே அனுப்பிச்சோம்னா நாளைக்கு எல்ஐசியோட ஃபியூச்சர் வந்து வித்தியாசமா மாறிப்போம். இன்னொன்னு, இதுவரைக்கும் நம்ம பண்ணோம். இத்தனை சார் கொஞ்சம் நீங்க மீட் பண்ணிக்கங்க, அன்மீட் பண்ணிக்க நீங்க. செல்வகுமார் ஓகே சார், சார். நீங்க அட்மிட் பண்ணிக்கோங்க. சார் கோஸ்ட் கொடுத்துருங்க சார்க்கு. கொடுத்தேன் இல்லையா? கொடுத்தேன் இல்லைங்கிறாரு. கொடுத்தேனா? இல்ல கேக்குதா? ஆ, ஓகே சார், ஓகே சார். கேக்குதா? எஸ் எஸ். கேக்குது சார். இல்லைங்க சார். இல்ல அது ஆட்டோமேட்டிக்காவே மியூட் ஆயிருது சார். இல்லை ஆகாது. சாருக்கு சாருக்கு கோஸ்ட் கொடுத்துருங்க. அதாவது மேடம் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது கோவில்பட்டி பிரான்ச்ல இந்த கோட் நம்பர்னு சொல்லி சொன்னாங்க. 2013 எங்க பிரான்ச்ல வந்து குமரேசன் ஒரு சிஎம் வந்து ஜாயின் பண்ணார். அவர் சென்னையில எஸ்டிசில இருந்து ரிட்டையர்ட் ஆனார் சமீபத்தில். அப்போ நான் வந்து 85ல இருந்து 91 வரைக்கும் அங்க ஏஜெண்டா இருந்திருக்கேன். இவர் இருந்த பீரியட்ஸ் வந்து 2007. எனக்கும் அவருக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆனா இங்க ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் இன்ட்ரோடக்ஷன் நடக்குது. அப்போ நான் வந்து ஒரு ஏஜென்ட் கேட்டகரியில வந்தேன், இந்த வருஷம் வந்தேன்னு சொன்ன உடனே அவர் அடுத்து கேட்டது 1143,667 எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. 16 வருஷம் கழிச்சு ஒரு ஏஜென்ட்டோட கோட் நம்பரை ஒரு சிஎம் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. அப்போ வேலை செய்த இடத்துல, நான் ஏஜெண்டா இருந்த இடத்துல என்னை அறியாமலேயே ஏதோ ஒரு முத்திரையை அங்க நான் வந்து வச்சிருக்கேன்னு நான் நம்புறேன். அது என்னுடைய திறமை அப்படின்லாம் சொல்றதுக்கு இல்லை. என்னுடைய ஆசை என்னன்னா, நான் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் ஆகும்போது இன்டர்வியூல கேட்டாங்க, எனக்கு நல்ல கமிஷன் வருது, நீங்க சிலப்பம்பரா இருக்கீங்க, இதை விட குறைந்த சம்பளத்துல ஏன் நீங்க வேலைக்கு போகணும்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், என்னைய போல ஏஜென்ட்ஸை உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் நான் வந்து இந்த தொழிலை தேர்ந்தெடுக்கிறேன் அப்படின்னு. 2024 ரிட்டையர்ட் ஆகும்போது கூட எதுக்கு தேவையில்லாத லிக்காலெல்லாம் ஒன்றும் பிரயோஜனம் இல்லைன்னாங்க. ஆனா நான் விடலை. ஏன்னா நான் 76 பேரை விட்டுட்டு போறதுக்கு எனக்கு மனசு இல்லை. பணம் சம்பாதிப்பது ஒரு வழி அல்ல, நல்லா புரிஞ்சுக்கணும். பணம் ஒரு பொருட்டும் அல்ல. ஏன்னா எனிபடி கேன் ஏர்ன் மணி. ஆனா நாம் சார்ந்திருக்கு இந்த தொழில்ல எனக்கு பின் எதையாவது நான் என்ன செய்யணும், விட்டுட்டு போகணும். அப்போ ஒரு 100-150 ஏஜென்ட்ஸ் நான் விட்டுட்டு போனேன்னா இந்த கார்பரேஷனுக்கு என்னால ஏதோ ஒரு சிறு உதவியை செய்தது போல இருக்குன்னு தான் நான் திருப்பி லிக்காவ மாறினேன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு ஏஜெண்டா இருந்தவன், ஏஜெண்டோட மனோபாவம் எனக்கு தெரியும், ஏஜென்ட்ஸ் படுகிற கஷ்டங்களும் எனக்கு புரியும். சாதாரணமா நான் வந்து ஒரு மீட்டிங் ப்ரிப்பேர் பண்ணி பேசக்கூடிய ஆள் அல்ல. எப்பவுமே நான் பேசுகிற விஷயம் உங்களோட காதுகள்ல மட்டும் இல்ல, உங்க இருதயத்தோடும் கட்டாயம் பேசும். ஏன்னா இன்னைக்கு வந்து முகவர்களுக்கு தேவை தூக்கி விடுகிற ஆள் அல்ல, தூக்கி எடுத்தாலும் திருப்பி கூட்டி கொண்டு போறதுக்கு ஒரு துணை கட்டாயம் வேணும். அப்போ அதெல்லாம் இன்னைக்கு யார் செய்யறாங்கன்னா உங்களை மாதிரி லீக் குரூப் தான் செய்யறாங்க. நான் சமீபத்தில் ஒரு பிளான் இன்ட்ரோடியூஸ் ஆச்சு, டிசம்பர் 30ஆம் தேதி, பீமா ரத்னா. உண்மையிலே சொல்ல போனா நானே செல்வத்துல தான் சர்க்குலரே கேட்டு வாங்கினேன். ஒரு காலத்துல பிளான் இன்ட்ரோடியூஸ் ஆச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, அது ஒரு வித்தியாசமான ஒரு கலாச்சாரத்துல இருக்கும். ஆனா இன்னைக்கு நம்ம வந்து ஒரு இப்படிப்பட்ட ஒரு ஃபோரத்துல இருந்து தான் நம்மளுடைய நாலேஜை வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்குள்ள போயிருக்கோம். இந்த சூழ்நிலையில இந்த ட்ரைனிங் குரூப் உங்களுக்கு வருங்காலத்துல பல விஷயங்களை கொடுத்து கொண்டே இருக்கும். எப்பவுமே வந்து இந்த மாதிரி பயிற்சிகளை விட்டுறாதீங்க.
நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லுவேன். எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு எல்லா விஷயங்களும் தெரியும்னு நான் ஒரு இடத்துக்கு நான் போனேன்னா எனக்கு எதுவுமே கிடைக்காது. எப்பவுமே ஒரு எம்டி வெசலா போனோம்னு வச்சுக்கோங்க, நமக்கு வேண்டியதெல்லாம் அதுல பிடிச்சிட்டு வரலாம். நான் போகும்போதே நிறைகுடத்தோட போய் உட்கார்ந்தேன்னா திறந்து விடுற தண்ணி எல்லாம் எங்க போகும்? ஓவர்ஃப்ளோ ஆகி போயிடும். நான் எந்த மீட்டிங், யார் நடத்துற மீட்டிங் போனாலும் ஏதாவது ஒரு விஷயம் எனக்கு கிடைக்காதா, இந்த தொழில்ல நான் சிறப்பாய் செய்வதற்கு எனக்கு ஒரு விஷயம் கிடைக்காதான்னு தேடுவேன். நிறைய விஷயங்கள் எனக்கு கிடைச்சிருக்கு. அதைத்தான் நான் உங்களோடு ஷேர் பண்ண போகிறேன். ரெண்டாவது, நான் எல்லா மீட்டிங்லையும் சொல்லுவேன், நான் வந்து ஒரு வைத்தியன் மாதிரி உங்களுக்கு உங்களுடைய நோயெல்லாம் கேட்டுட்டு மருந்தெளி கொடுக்குற ஆள் அல்ல. அந்த நோய்க்கு என்ன தீர்வு அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லி நான் என்ன செய்கிறேங்கிறதையும் சொல்லி தான் முடிப்பேன். ஏன்னா நார்மலா ஒரு மீட்டிங் எடுத்தோம் அப்படின்னா எல்லா விஷயங்களையும் உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணி முடிப்பதற்கு கிட்டத்தட்ட 2.5 மணி நேரத்திலிருந்து 3 மணி நேரம் ஆகும். இந்த 1 மணி நேரத்துக்குள்ள இன்னைக்கு நீங்க என்ன எதிர்பார்க்கிறீங்களோ, எந்த விஷயத்துல எல்லாம் நீங்க தொய்வுன்னு சொல்லி நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களோ அதுல இருந்து உங்களை லேசா தூக்கி விட போறேன். இது என்ன ஆகும் அப்படின்னா இனி வருங்காலத்தை தைரியமாக ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு மன பக்குவத்தை உங்களுக்கு கொடுக்கும். ஏன்னா பலர் இன்னைக்கு சோர்ந்து போயிட்டீங்க. அக்டோபர் 1ஆம் தேதி அல்ல, அதற்கு முன்பதாகவே நீங்க பாத்தீங்கன்னா நெப்ட் வந்தது, அதை வேலிடேட் பண்றதுல பயங்கர பிரச்சனையாச்சு. அதுக்கப்புறம் சிவில் ஸ்கோர் வந்தது, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிகேஒய்சி வந்தது. சிகேஒய்சிக்கு அப்புறம் எல்லா பிளானும் போச்சு. எந்திரிக்கலான்னு பார்த்தா திரும்ப 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 நம்ம தலையில கொட்டுகிற மாதிரி சூழ்நிலைகள்லாம் வந்துடுச்சு. அப்போ இன்னைக்கு முகவர்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு மனோபாவம் என்னன்னா, இந்த தொழில நம்ம இனி இருப்போமா இல்ல நீடிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்துக்கு வரைக்கும் நம்ம போயிட்டோம். நான் இன்னைக்கு வந்து எடுத்திருக்கிற தலைப்பே நெவர் கிவ் அப். ஒருபோதும் விட்டு விலகாதிருங்க. ஒருபோதும் இந்த தொழிலை விட்டு என்ன செய்யக்கூடாது, நீங்க போயிட கூடாது. இப்ப நான் இதை விட்டேன்னா 76 முகவர்களுடைய குடும்பங்கிறத விட அந்த 76 முகவர்கள் மூலமா ஒவ்வொரு வருஷமும் 1100 பாலிசிகள் 1100 குடும்பங்களுக்கு செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள் என்ன செய்ய போகும், நின்று போகும். அப்போ என்ன சூழ்நிலை வந்தாலும் நம்மளை உற்சாகப்படுத்துவதற்கு ஒரு நபர் வேண்டியிருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா மாற்றம்னு நம்ம சொல்றோம், மாற்றத்தை கொண்டு வந்தா நான் சில ஸ்லைட்ஸ் உங்களுக்கு காண்பிப்பேன். நான் ஸ்லைடை பார்த்து பேசக்கூடிய ஆள் இல்லை, நான் சொல்லுகிற விஷயத்தை நீங்கள் புரிஞ்சு கொள்ளுங்கிறதுக்காக அந்த ஸ்லைட்ஸ் வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் சாருக்கு அனுப்பிச்சிட்டேன், சார் வந்து உங்களுக்கு அதை ஃபார்வர்ட் பண்ணுவார் நான் நினைக்கிறேன். என்ன விஷயங்கள் நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன் அப்படின்னா, நீங்க நோட்ஸ்லாம் எழுத வேண்டாம், தினசரி படுக்கைக்கு போகும்போது நாளைய பத்தி என் நம்பிக்கை நமக்கு என்ன இல்லை, உறுதி இல்லை. யாராவது உறுதியை சொல்ல முடியுமா நாளை காலையில் நான் உயிரோட எழுந்திருப்பேன்னு? ஒரு காலம் முடியாது. ஆனா படுக்க போகும்போது காலையில 5 மணிக்கோ 4 மணிக்கோ நான் எழுந்திருப்பேன்னு என்ன செய்யறோம், அலாரத்தை வைக்கிறோம். நான் மதுரையில ஒரு மீட்டிங்ல பேசும்போது சொன்னேன், நம்பிக்கை எப்படி இருக்கணுங்கிறதுக்காக. நீங்க மதுரைக்காரங்க நிறைய பேர் இருப்பீங்க, இல்ல மதுரை சார்ந்தவர்கள் இருப்பீங்க. மெஜிரா கோட்ஸ்னு ஒரு மில் இருக்கு ஜெயில் ரோட்ல, அதுல ஒரு பாலம் இருக்கு. அந்த பாலத்துல ஏறும் பொழுது சைட்ல பாத்தீங்கன்னா பெரிய பூக்கடை இருக்கு, ஆயிரக்கணக்கில் மாலை தொங்கிக்கிட்டு இருக்கு. எதுக்காக? நல்ல காரியத்துக்கா? இல்ல. அத்தனை பேர் இன்னைக்கு செத்து போவான்னு யார் நம்பிக்கை வைக்கா? பூக்கடைக்காரன் நம்பிக்கை வைக்கிறார். ஆனா இத்தனை பேரை வாழ வைக்க போறேன்னு யார் நம்பிக்கை வைக்கிறா? முகவராகிய நீங்கள் நம்பிக்கை வைக்கிறீங்க. தொழில் வேறு, அவனுடைய எதிர்பார்ப்பு இவ்வளவு பேர் செத்துருவான், அன்னைக்கு இவ்வளவு பேர் மாலை வித்து போகும். ஆனா நம்முடைய எதிர்பார்ப்பு இத்தனை பேரை நான் என்ன செய்வேன், வாழ வைப்பேன். சார் எவ்வளவுதான் இருந்து எத்தனை ஏஜெண்டா இருந்தாலும் ஒருத்தர் இல்லைன்னா யார முதல்ல தேடுறாங்க? ஏஜென்ட் தான் தேடுறாங்க. நம்ம சொல்லலாம் எனக்கு மரியாதை இல்லை, மதிப்பு இல்லை,
ஒத்துக்கிறேன். நல்லது செய்கிற யாருக்குமே மரியாதை மதிப்பு இருந்ததில்லை. நீங்க நல்லா யோசித்து பாருங்க. காந்தி பிரானை யோசித்து பாருங்க. சவுத் ஆப்பிரிக்காவில் ட்ரெயின்ல இருந்து தள்ளின உடனே நமக்கு எவ்வளவு வந்துச்சு, கோபம்லாம் வந்துச்சு. ஆனா அதே காந்தியை நம்ம நாட்டில தான் சுட்டுக் கொண்டோம். நல்லது செய்கிறவர்களுக்கு யாருக்குமே ரெக்கக்னேஷன்ங்கிறது இருக்கவே இருக்காது. நீங்க ஐயா வாய்ஸ் கட் ஆயிடுச்சு. நெட்வொர்க் இஷ்யூ நினைக்கிறேன். தான் பிரச்சனை. சார் வந்துட்டாரா? வெளியே போயிருக்காரோ? சார் இருக்காரா பாருங்க. வெளியே போயிட்டாரு. அப்படியா? ஆ, செல்வம் சார். பேசுறேன் சார். நான் பேசுறேன் சார், பேசுறேன். சாருக்கு வேணா பேசுங்க. நான் பேசுறேன். நான் அடிச்சேன் அப்பதான் அடிச்சேன், எடுக்கல பாருங்க. இல்ல இல்ல, இன்னொருத்தர் இருக்காங்க, அவர் எடுக்கல. சாருக்கு பேசுறேன். சரி. ஆ, ஆ, எங்க இருக்கீங்க? அவசியம் போய் கிளம்பிட்டீங்களா? என்னாச்சு இது? நெட்வொர்க் இஷ்யூவா? சார் பாருங்க. கேசர் சார் எல்லாத்தையும் கொஞ்சம் ஆல் மியூட் பண்ணுங்க. பண்ணிட்டேனே. இல்லையே, அப்பப்போ ஓபன் பண்றாங்களே. சார் வந்துட்டாரா? ஜாயின் பண்ண மாதிரி இருந்தது. ஆமா, முன்னே வந்துட்டாரு. சொல்லு முன்னக்கு கோகோஸ்ட் கொடுத்துருக்கீங்க தானே? இல்ல கொடுக்கல நினைக்கிறேன். கொடுவா? கொடுத்துருங்க, அவர் கொடுத்துருங்க. சரி. சார் வந்துட்டார்.
அட்மிட் பண்ணிட்டீங்களா? நான் பண்ணிட்டேன். கோகோஸ் கொடுத்துருங்க. இல்லை கோவர்ஸில் தான் காமிக்குது. அவர் உள்ள வரல, வந்துட்டாரு. அட்மிட் கொடுத்தேன். இல்ல கோகோஸ் இல்ல, கொடுத்துருங்க. ம் ஆ, ஆ, போட்டாச்சு. ஆ சார். கேக்குதா? சாரி, நான் கேக்குதுங்க சார். சில டெக்னிக்கல் எரர்ஸ். நானும் சரி அதில் சரி பண்ண முடியல, அதனால செல்லில் வந்திருக்கேன். சாரி ஃபார் தி நோ ப்ராப்ளம் சார். நோ இஷ்யூஸ். இட் ஹேப்பன்ஸ். அதனால மன்னிக்கணும் நோ ப்ராப்ளம் சார். கோ அஹெட். நண்பர்களே. அதாவது ஒரு மாற்றம் வந்த உடனே நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, இதுல வந்து நமக்கு என்ன பிரயோஜனம் இருக்கு அப்படிங்கிறத எல்லாருமே நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலையில நீங்களும் நானும் இருக்கிறோம். மாற்றம் வேண்டாம்னு என்ன செய்ய முடியாது, சொல்வதற்கு வாய்ப்பே இல்லை. ஏன் அப்படின்னா, மாற்றம் இல்லை அப்படின்னா வளர்ச்சி இல்லை. அப்போ முழுமையா எனக்கு வளர்ச்சி வேணும் அப்படின்னா நான் வந்து மாற்றத்துக்குள்ளாய் கட்டாயம் போய் ஆகித்தான் ஆகணும். அப்போ மாற்றத்தை நான் ஏற்றுக்கொள்ளணும் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு வருகிறது என்ன? முதல்ல வருது டிஸப்பாயின்மெண்ட். இதை வந்து நான் செய்ய முடியுமா முடியாதாங்கிற ஒரு சூழ்நிலையும் அதுல நமக்கு வந்துடுது. டிஸ்கம்ஃபர்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஒரு மாற்றத்தை நீங்க ஏத்துக்கிடணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா டிஸ்கம்ஃபர்ட். டிஸ்கம்ஃபர்ட் என்னாச்சு, நமக்கு வந்து இதாச்சு அதாச்சுன்னு ஏகப்பட்ட விஷயங்களை நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணோம். ஆனா நான் இன்னைக்கு அந்த விஷயங்கள்லாம் உங்ககிட்ட பேச போறது இல்லை. இந்த மாற்றங்களை குறித்து நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணீங்கன்னா, ஒவ்வொரு பிளானையும் எடுத்து நான் வந்து ஸ்டடி பண்ணேன். முதல்ல எனக்கு வந்து ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, ஜீவன் உமங் வந்து 0 ஏஜ்ல போட்டு அவன் 30 வருஷம் பணம் கட்டான். யோசித்து பாருங்க. நான் 5 வயசு பையனுக்கு ஒரு பையனுக்கு போட்டேன் 5 கோடி ரூபாய். 25 வருஷம் பிரீமியம் கட்டணும். இதே 15 வருஷம் அப்ப இருந்ததுன்னா, 0 ஏஜுக்கு இருந்ததுன்னா அந்த குழந்தைக்கு நான் என்ன பண்ணிருப்பேன்? 20 வருஷம் டேம் அலோவ் பண்ணியிருந்தா நான் 15 வருஷம் தான் டேம் கொடுத்துருப்பேன். சமீபத்துல ஒரு குரூப் ஆஃப் ஒரு எம்ப்ளாயிஸ்க்கு வந்து பாலிசி கொடுத்தோம். அப்போ அவர் கேட்டது ஆக்சிடென்ட் பெனிஃபிட் எனக்கு இவங்களுக்கு வந்து, ஏன்னா அவர் வந்து இவங்களுக்கு ரெகுலர் பாலிசி தான் போடுறாரு, ஆனா ஆக்சிடென்ட் கவர் அதிகமா இருக்கும்னாரு. அப்போ நான் யோசித்தேன், இதுக்கு ஒரு வசதி நம்மகிட்ட இருக்கா அப்படின்னா முன்னாடி இல்லை, இப்போ இருக்கு. நீங்க என்டோமெண்ட் பாலிசியில எத்தனை டைம் கொடுக்கலாம்? 3 டைம்ஸ் ஏபி கொடுக்கலாம். இது பாசிட்டிவ் தானே. 30 பாலிசி வாங்கணும் இதை சொல்லி. அப்போ எந்த விஷயத்தையும் நெகட்டிவான விஷயத்தையும் பாசிட்டிவாய் மாற்றுவது என்னுடைய மனோபாவம் தான். இந்த மனோபாவத்தோடு நான் பணியாற்றினேன்னா எனக்கு வந்து பிசினஸ் வந்து ஒரு தடை அல்ல. போன டிசம்பர்ல ஒரே நாள்ல 74 ஆனந்தா கம்ப்ளீட் பண்ணோம். கிரேட். ஏன் எல்லா இடத்துலயும் மார்க்கெட் இல்ல, ஏஜென்ட்ஸ்லாம் ரிஜெக்டட் மூவ்மெண்ட்ல போயிட்டாங்க. காரணம் என்ன? நான் நினைத்தால் இல்ல நான் முடிவு பண்ணா என்ன செய்யலாம்? பிசினஸ் பண்ணலாம். நோபடி என்னை யாரும் வந்து என்னை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா யார் கண்ட்ரோல் பண்ண முடியும்? என்னைய நானே தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். நம்ம நெகட்டிவான விஷயத்த கேள்விப்பட்ட உடனே என்ன செய்யறோம்? அப்செட் ஆகி உட்கார்ந்துடுறோம் முதல்ல. ரெண்டாவது 4 பேர்ட்டு அதை டிஸ்கஸ் பண்றோம். நீங்க 4 பேர்ட்டு டிஸ்கஸ் பண்ணும்போது பாசிட்டிவான விஷயங்களை யாருமே என்ன செய்ய மாட்டாங்க, சொல்லவே மாட்டாங்க. நெகட்டிவான விஷயங்கள் வந்து பரவிக்கிட்டே இருக்கும். இது என்ன ஆகுது அப்படின்னா நம்முடைய மைண்டை வந்து அது கரப்ட் ஆக்கிடும். நீங்க பாருங்களேன், 2 ஏஜென்ட் சேர்றாங்க, ஒரு டீ கடைக்கு போறோம், டீ கடையில நின்று பேசுறோம். பேசும் பொழுது நீங்க புதிதா வந்த திட்டத்தை எப்படி விற்கலான்னு பேசுனீங்கன்னா அதற்கான வழிமுறைகள் உங்களுக்கு தெரியும். இதை எப்படி, இதுல என்னென்ன குறைகள் இருக்குதுன்னு பார்த்தோம்னா அதனுடைய குறைகள் மட்டும்தான் தெரியும். எப்பவுமே நமக்கு என்ன கண் வேணும் அப்படின்னா, எந்த விஷயத்தையும் நீங்கள் பாசிட்டிவ் ஐஸோட பார்த்தீங்கன்னா, உங்க கண்ணுல நீங்க பார்த்தீங்கன்னா பாசிட்டிவான விஷயங்கள் நிறைய தெரியும்.
நீங்க வீட்டிலேயே எடுத்துக்கோங்களேன். குழந்தைகள் தவறு செய்யும் போது கண்டிக்கிறோம். ஆனா எவ்வளவோ விஷயங்கள் அவங்கள்ட்ட நல்ல விஷயங்கள் இருக்கு, அதை பாராட்ட தவறுகிறோம். எல்லார் வீட்லயும் அதே தான். நம்ம தவறுகளை கண்டுபிடிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால அந்த குழந்தை சின்ன சின்ன தவறுகளை செய்தாலும் கூட அது நமக்கு எவ்வளவு பெரிய தவறா தெரியுது. இது என்னன்னா நம்மளுடைய மனோபாவம். இந்த மனோபாவம்லாம் மாறினா என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். இந்த எனர்ஜி என்ன செய்யும்? உங்களை தூங்க விடாது, தூங்குறதுக்கு விடாது. நான் இந்த ஸ்லைட்ல வந்து இன்னைக்கு நிறைய விஷயங்களை உங்களுக்கு சொல்லணும் தான் நான் முடிவு பண்ணியிருந்தேன். ஏன்னா ஏன்னா இது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. இன்னைக்கு ஒரு கவனச்சிதறல், நீங்க அதுக்கு வந்து இங்கிலீஷ்ல சொன்னீங்கன்னா டிஸ்ட்ராக்ஷன் எல்லாருக்கும் இருக்கு, நீங்க யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. ரெண்டாவது நான் இன்னொன்னு சொல்றது என்னன்னா, ஒரு 10 வருஷமா ஒருத்தர் எம்டிஆர்டியே பண்றாரு, நல்லதுதான். 10 வருஷமா சிஓடி பண்றாரு, நல்லதுதான். 10 வருஷமா டிஓடி பண்றாரு, நல்லதுதான். ஆனா நீங்க இருக்கிறது என்ன ஜோன் தெரியுமா? கம்ஃபர்ட் ஜோன். ஏன் நான் ஜெர்மன் கிளப் மெம்பர் 30 வருஷமா இருக்கேன். பெருமையா? உங்க பிள்ளைய வந்து நீங்க ஸ்கூல்ல சேர்த்து எல்கேஜி விட்டு தாண்ட விட மாட்டேங்கிறீங்கன்னு அர்த்தம். பிள்ளைய ஸ்கூல்ல சேர்க்கும் போது என்ன சொல்றோம்? அட்மிட் ஆன பண்ணும் போதே அவனுக்கு என்ன முத்திரை குத்திடும். அவனுக்கு விருப்பமே இல்லையோ, இவன் இன்ஜினியர் ஆகணும், இவன் டாக்டர் ஆகணும், இவன் இப்படி ஆகணும் அப்படி ஆகணுங்கிறதெல்லாம் எப்பவுமே திணிக்கிறோம். அந்த பிஞ்சு மனசுலயே நம்ம விதைச்சிடறோம். இன்னைக்கு புதிதாய் வரக்கூடிய முகவர்களுடைய மனோபாவம் எப்படி இருக்குன்னா, இந்த ஏஜென்சி எப்படி காப்பாத்துறதுங்கிற மனோபாவத்துக்கு போயிட்டாங்க. 6 பாலிசி பண்ணுவது எப்படி, 12 பாலிசி பண்ணுவது எப்படி, எப்படி இந்த ஏஜென்சியை தக்க வைத்துக் கொள்வது. அப்போ இந்த மனச்சோர்வு என்ன செய்யுது? உங்களை பணியாற்ற விடாமல் தடுத்துக்கிட்டே இருக்கு. அப்போ இந்த மனசோர்வு நீங்க வெளியே வரணும்னா ஒரு டிராக்ஷன் போட்டு தான் ஆகணும். நீங்க பாத்தீங்கன்னா சில நேரங்கள்ல விபத்துல காயப்பட்டவங்க, காலில் அடிபட்டவங்க என்ன பண்ணுவாங்க? ஹாஸ்பிட்டல்ல போட்டு ஒரு டிராக்ஷன் ஒண்ணு இழுவையை மாட்டி விடுறாங்களா? அதே மாதிரியான இழுவை தான் இன்னைக்கு நமக்கு தேவை. அந்த இழுவையை செய்யறதுக்கு தான் இந்த லீ குரூப் வந்து உங்களுக்கு இன்னைக்கு இந்த ட்ரைனிங்க கொடுத்துக்கிட்டு இருக்கு. அப்போ இதை சரி பண்ணிட்டா இந்த குரூப் என்னமா மாறிடும்? ஒரு ஆக்ஷன் கொடுக்கிற ஒரு குரூப்பா மாறிடும். அப்போ ராஜகோபால் சாருடைய பர்பஸ், உங்களெல்லாம் வந்து நிறைய நாலேஜ் கொடுத்து உங்களை உயர்த்தணுங்கிறது தானே இதனுடைய பர்பஸ். இது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு சர்வ் ஆகும். அப்போ நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வரும்போது டிஸ்கம்ஃபர்ட் வரத்தான் செய்யும். அதை நீங்க ஏத்துக்கிட்டீங்க, உங்களுக்கு வளர்ச்சி வரும். ஏன்னா நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு வாக்கியம் தான். முதல்ல அக்செப்ட் தி சேஞ்ச், அடுத்து அடாப்ட் தி சேஞ்ச், மூணாவது அந்த மாற்றத்தை என்ன செய்யணுமா? என்ஜாய் தி சேஞ்ச். நீங்க என்ஜாய் பண்ண பழகிட்டீங்கன்னா இந்த மாற்றங்கிறது ஒரு விஷயமே இல்லை. நீங்க நான் வந்து 6 வருஷம் ஏஜெண்டா இருந்தேன். காலையில 6:30க்கு ட்ரெயின் ஏறி மணியாச்சி ரயில்வே ஸ்டேஷன்ல ஏறி கோவில்பட்டிக்கு 9:30க்கு வரும். 38 கிலோமீட்டர் என்னமோ, 3 மணி நேரம் வரும் அந்த ட்ரெயின். 10 மணிக்கு கவுண்டர்ல நிற்போம் பணம் கட்டுறதுக்கு. 3 மணி நேரம் டிராவல் பண்ணாதான் பிரான்ச்சுக்கே போக முடியும், பிரான்ச்ல போய் பணம் கட்ட முடியும். இன்னைக்கு அப்படியா சூழ்நிலை? எல்லாமே உங்க கையில இருக்கு. அப்போ நீங்க எவ்வளவு உழைக்கணும்? 1980 தான் எங்க ஊரோடைய பாப்புலேஷன். அப்போ 1980 நபர்கள் தான். நான் வருஷத்துக்கு 125 பாலிசி பண்ணுவேன், வருஷத்துக்கு 120 பாலிசி பண்ணுவேன். கடைசியா நான் டெவலப்மெண்ட் வரும்போது 99 பாலிசி பண்ணியிருந்தேன். இன்னைக்கு வந்து ஒரு பாலிசி கொடுக்கறது நமக்கு ஒரு பெரிய டார்கெட்டா மாறி போச்சு. ஏன் சொல்றேன் அப்படின்னா, சொல்லுங்க சார். ஒரு நிமிஷம் சார், அந்த பிபிடி மட்டும் எனக்கு ஷேர் பண்ண முடியுமா? நான் இங்கிருந்து ஷேர் பண்ணிக்கிறேன் லேப்டாப். அதுல கனெக்ட் பண்றேன், நீங்க அதையும் சேர்த்து கனெக்ட் பண்ணி விடுறீங்களா? ஆமா, எனக்கு நீங்க அதை கனெக்ட் பண்ணி ஷேர் பண்ணி விடுறேன் நான். இல்ல அது வேண்டாம், டைவர்ட் ஆகும். அந்த வீடியோ மட்டும் பரவாயில்ல சார், வீடியோ மட்டும் கூட பாத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வீடியோ மட்டும் உங்களுக்கு காண்பிக்கிறேன். சரி சார், ஓகே. இப்போ அதனால என்னன்னா, நீங்க மாற்றத்தை ஏற்படுத்திக்கிட்டா, மாற்றத்தை ஏற்றுக்கொண்டா நமக்கு வளர்ச்சிங்கிறது கட்டாயம் வரப்போகுது. ஃபர்ஸ்ட் இந்த மாற்றங்கள் நமக்கு ஒரு பயத்தை கொடுக்கத்தான் செய்யும். ஏன்னா இந்த ஸ்லோகன் எப்படி சொல்லுதுன்னா, சேஞ்ச் இஸ் ஸ்கேரி. பயம் உறுத்தத்தான் செய்யும், பட் சேஞ்ச் இஸ் growth. மாற்றம் இருந்தா தான் வளர்ச்சி.
அப்ப இந்த வளர்ச்சிக்குள்ள நான் போய் ஆகவே செய்யணும். இதுக்கு நான் என்ன செய்யணும்? அதுதானே முக்கியம். இந்த வளர்ச்சியை நோக்கி நான் போகணும், என்னுடைய மனச்சோர்வுகள் எல்லாம் போகணும், என்னுடைய கவன சிதறல்கள் எல்லாம் மாறணும். அதுக்கு நான் செய்ய வேண்டியது முதல்ல இந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வரணும். எதுயா கம்ஃபர்ட் ஜோன்? நான் முதலே சொல்லிட்டேன். 30 வருஷமா சேர்மன் கிளப் மெம்பர், கம்ஃபர்ட் ஜோன். 10 வருஷமா டிஎம் கிளப் மெம்பர், கம்ஃபர்ட் ஜோன். 20 வருஷமா டிஓடி, கம்ஃபர்ட் ஜோன் தான். எல்லாமே வளர்ச்சி இல்லாத எந்த செயலும் நீங்கள் கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கிறதுக்கு அடையாளம். எழுதி வச்சுக்கோங்க. சார் நான் தான் எங்க பிரான்ச்ல டாப், ஆனா போன வருஷம் பிசினஸ் தான் இப்ப பண்ணியிருக்கேன் அப்படின்னா நீங்க கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கீங்கன்னு அர்த்தம். இதை விட்டு நான் எப்படி வெளியே வருவது? இந்த காலத்துக்கு தகுந்தாற் போல் எப்படி மாறுவது? சார் இன்னைக்கு ஏஐ டெக்னாலஜி வந்தாச்சு, எதை எடுத்தாலும் ஏஐ. டீச்சர் வந்தாச்சு. நீங்க ஒரு காலத்துல என்ன பண்ணோம்? செல்போனை வந்து எல்லாத்துக்கும் கம்பேர் பண்ணோம். ஒரு கேமரா போச்சு, வாட்ச் போச்சு, அது போச்சு, இது போச்சு, எல்லாம் போச்சுன்னோம். இன்னைக்கு 1 லட்ச ரூபா செல்போன் வாங்கிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? இன்னைக்கு எல்லாமே எதுல இருக்கு? அதே ஸ்மார்ட் வாட்ச்ல இருக்கு. ஸ்மார்ட் வாட்ச்ல சிம் போடுற அளவுக்கு இன்னைக்கு வந்துருச்சு. அதையும் தாண்டி ஸ்மார்ட் ரிங் எல்லாமே வந்தாச்சு. இதுக்கெல்லாம் நம்ம அடாப்ட் ஆகத்தான் போகிறோம். அப்போ ஏன் தொழில மட்டும் மாற்றம் வரும்போது என்னால் என்ன செய்ய முடியல? அதை ஏற்றுக்கொள்ள முடியல. இப்ப ஏன் நான் இதை ஏற்றுக்கொண்டேன்னா எனக்கு வளர்ச்சி இருக்கு. அப்போ ஏற்றுக்கொள்வதற்கு தகுந்தாற்போல் என்னுடைய மனோபாவத்தை மாற்றக்கூடிய இந்த சூழ்நிலையில இப்ப நான் இருக்கிறேன். அப்ப இந்த சூழ்நிலை மாறணும் அப்படின்னா என்னைக்கு டெசிஷன் எடுக்கிறது? டுடே இஸ் தி பெஸ்ட் டே டு டேக் டெசிஷன். நான் என்னுடைய மனோபாவத்தை மாற்ற போகிறேன். இதுவரைக்கும் நான் செஞ்சிட்டு இருந்த என்னுடைய வேலை வேறு, இனி செய்ய போகிற வேலை வேறு. இதுவரைக்கும் நான் என்ன பிளான் எல்லாம் வித்துக்கிட்டு இருந்தேன். நீங்க பாத்தீங்கன்னா ஜீவனானந்த விற்கலைன்னா சில பேருக்கு தூக்கம் வராது, சில பேருக்கு ஜீவன் லேப விற்கலைன்னா தூக்கம் வராது. ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. நம்மகிட்ட அருமையான பிளான்லாம் நிறைய இருக்கு. நீங்க கொஞ்சம் அதை கவனிச்சு பாத்தீங்கன்னா வித்தியாசமா சேல் பண்ணுவான். சார் ஊரு பூரா விற்பான் ஜீவனானந்த, எல்லாரும் ஜீவன் லேப விற்பாங்க, ஜீவன் உமங்க விற்பாங்க. நான் ஒரு மாற்றத்தை அதில் என்ன செய்யணும்? கொடுக்கணும். நீங்க கொடுக்கும் போது என்ன ஆகும்னா, இதுவரைக்கு உங்க கேட்ட உங்க ப்ராஸ்பெக்ட் நீங்க வித்தியாசமா சொல்றத பார்த்த உடனே உங்க மேல ஒரு மதிப்பு கூடும். இன்னைக்கு நீங்க என்ன கொடுத்தாலும் அடுத்த நிமிஷம் என்ன பண்றான்? கம்பேர் பண்றான், அதுக்கு ரேட்டிங் பாக்குறான், அதுக்கப்புறம் தான் நமக்கு சம்மதமே சொல்றான். ஒரு காலத்துல எப்படின்னா ஒரு பாலிசி ஒரு வீட்டுல வாங்க போவோம், அப்பா இருப்பாரு, பையன்கிட்ட கேன்வாஸ் பண்ண உடனே பையன் சொல்லுவான், எங்க அப்பாட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு பாலிசி போடுறேன். இன்னைக்கு என்ன தெரியுமா? அப்பா தான் நமக்கு க்ளோஸ், பையன் அடுத்த ஜெனரேஷன். பாலிசி கேட்கிறோம், அப்பா சரிம்பார், இந்த பையன் சரின்னு சொல்லவே மாட்டான். உங்களுக்கு பல எடுத்து போடுவான். நான் இதுல போட்டிருக்கேன், இந்த ஸ்கீம்ல போட்டிருக்கேன், மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டிருக்கேன், பல கேள்விகளை போடுவான். காரணம் ஜெனரேஷன் கேப். அப்போ இந்த கேப்பை எப்படி நீங்க சரி பண்ணுவீங்க? வித்தியாசமான பிளானை நீங்க வித்தால் மட்டுமே இதை சரி செய்ய முடியும், இல்லைன்னா முடியாது. அப்ப இதற்கு நான் போயிட்டு இருக்கிற டைரக்ஷனை கொஞ்சம் மாத்தித்தான் ஆகணும். கமிஷன் ஒரு பக்கம், அதை விட என்னுடைய பாலிசிதாரர் விருப்பம் முக்கியம். எனக்கு எஸ்ஐபி தான் வேணும். யூனிட் லிங்க்டு பிளான் வந்து இன்னைக்கு சொல்வதற்கு யாரும் அச்சப்படவே கூடாது. ஏன்னா நான் நிறைய ஜாயின்ட் கால் போகும்போது அங்க பாத்தீங்கன்னா ஐசிஐசிஐல வந்து 8 லட்சம் 10 லட்சம் பிரீமியம் கட்டியிருப்பான். ஆனா நமக்கு வந்து பயமா இருக்கு, நம்ம சம்மர்ஷூட தான் கேன்வாஸ் பண்ணும். 8 லட்சம் 10 லட்சம், அவன் 8 லட்சம் 10 லட்சம் பிரீமியம் கட்டிக்கிட்டு இருப்பான். அவங்கள நம்ம என்னதான் கொஞ்சம் பேசினா கூட, சார் கெட்டின பணமாவது எனக்கு திருப்பி வரும்ல அப்படிங்கிற பதில அவங்க என்ன செய்வாங்க? போடுவாங்க. இப்ப இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா சவுத்துல வந்து மக்கள் பணத்தை இழக்கிறதுக்கு ஏகப்பட்ட வழிகள்லாம் இருக்கு, போய்கிட்டு இருக்கு. ஆனா யாரும் அஞ்சுறது இல்லை. மக்கள் எதெல்லாம் மேல நம்பிக்கை வச்சு போடுறாங்களோ இதெல்லாமே போயிட்டு தான் இருக்கு. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜெனரேஷன்ஸ் புதுமையை விரும்புறாங்க, நீங்க புதுசா சொல்லுகிறத விரும்புறாங்க, நீங்க புதுசா பிரசன்டேஷன் பண்ணுகிறத விரும்புறாங்க. நான் ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் கோவிட் டயத்துல அட்டன் பண்ணேன் டெல்லியில இருந்து. அவங்க என்ன சொல்றாங்க, நீ பிளானை வந்து ப்ரெசென்ட் பண்ணும்போது எப்படி ப்ரெசென்ட் பண்ணுமா? ஒரு சினிமாவில் ஒரு ஹீரோவை இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது எப்படி
இன்ட்ரோடியூஸ் பண்ணுவானோ அதே மாதிரி இந்த பிளானை நீ கொடுக்கும்போது அதே மாதிரியான ப்ரெசன்டேஷன் கொடுக்கணும். நீங்க நல்லா ஒரு 40-50 வயசுக்காரங்க கொஞ்சம் பின்னாடி போய் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் திரைப்படங்கள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நிறைய மரமா இருக்கும், சைடுல ரோடும் போகும். இங்க வில்லன் வந்து ஒரு பெண்ணை கடத்திட்டு போவான். எம்ஜிஆர் எதுல போவாரு? மரக்கிளையில இருந்து அப்படி ஒரு விழுத பிடிச்சு அப்படியே தவி 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 போவார். ஆனா ரோடு பக்கத்துல இருக்கும். காரணம் என்ன? அட்ராக்ஷன். ஆரம்பமே ஒரு அட்ராக்ஷன். இப்ப நான் ப்ரெசென்ட் பண்றேன். ப்ரெசென்ட் பண்ணும்போது என்னுடைய பிளான் எடுத்து வைக்கிறேன், நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன். நான் என்ன சொல்றேன்? சார் இவ்வளவு போட்டா எவ்வளவு கிடைக்கும், அவ்வளவு போட்டா எவ்வளவு கிடைக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, பெரிய பாலிசிகள் எடுக்கிறவங்க யாரும் அதெல்லாம் பாக்குறதே இல்லை. இந்த ஏஜென்ட் எனக்கு வேண்டிய ஆளு, தெரிஞ்ச ஆளு, இவர் சரியா செய்வார்னு அவன் முடிவு பண்ணிட்டா நம்முடைய பிரசன்டேஷன் அது இதெல்லாம் ஒரு முக்கிய பொருட்டே அல்ல. நான் காலையில ஆம்பூர் ராமமூர்த்திட்ட பேசிட்டு இருந்தேன். அப்போ அவர் சொன்னார், சார் நீங்க ஒரு ஜீவன் லேபுக்கு ஒரு அட்டை கொடுத்தீங்க, இதை வச்சு நான் பல கோடி பிசினஸ் வாங்கியிருக்கேன் சார்னு. அவனுக்கு கேட்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்? ஏதாவது ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்றோம், பிசினஸ் வாங்குறோம். இப்ப அது போலதான் நீங்க உங்களுடைய இந்த வழி பயணத்தை கொஞ்சம் மாற்றி பாருங்க. இதுவரைக்கும் வித்துக்கிட்டு இருந்த பிளானை கொஞ்சம் மாத்தி புதிதாய் வந்த திட்டங்கள், பீமாஸ்ரீ நம்ம கேட்டோம், என்ன சார் 16 வருஷம் தான் கட்டுற மாதிரி இருக்குன்னோம், 24 28 வந்துடுச்சு. 4 வருஷம் குறைச்சு பணம் கட்டலாம். நீங்க சர்வைவல் பெனிஃபிட் வேண்டாம்னா என்ன செய்யலாம்? எல்ஐசிலே வைக்கலாம். ஜீவன் தருணம்ல நீங்க சர்வைவல் பெனிஃபிட் வேண்டாம்னா எல்ஐசில வைக்கலாம். இதெல்லாம் நல்ல விஷயங்கள் தானே. புதிதா வந்த விஷயத்துல நமக்கு இதெல்லாம் வந்து சேல்ஸுக்கு யூஸ் பண்ணக்கூடிய விஷயம் தானே. எத்தனை பேர் இதை கையில எடுத்தோம்? யாரும் கையில எடுக்கல. முதலாவது ரொட்டீன் சேல்ஸ்ல இருந்து கொஞ்சம் மாற்றுவதற்கு நீங்க இன்னைக்கே முடிவு பண்ணுங்க. நல்ல தரோவா பிளான முதல்ல தெரிஞ்சுக்கணும். எப்படி ப்ரெசென்ட் பண்ணுன்னு தெரிஞ்சுக்கணும். A to Z தெரியணுங்கிற அவசியம் இல்லை. மினிமம் ஏஜென்ட் என்ட்ரி, மேக்ஸிமம் ஏஜென்ட் என்ட்ரி எல்லாம் அதெல்லாம் இப்பதான் கால்குலேட்டர்ல போட்டு அதெல்லாம் வந்துடும். இந்த பிளானை யாருக்கு கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும், அது தெரிஞ்சிடுச்சுன்னா என்ன ஆகும்? நீங்க இதை சொல்லும் பொழுதே ஒரு கான்பிடென்ட்டா ப்ரெசென்ட் பண்ணுவீங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா என்ன வேணும் அப்படின்னு பார்த்தா, நம்முடைய மிஸ்டேக்ஸ் என்ன. இந்த 3 மாதத்துல யாரையும் குறை சொல்லாதீங்க. நான் என்ன தவறு செய்தேன், ஏன் என்னால பிசினஸ் பண்ண முடியாம போச்சு, எது நடந்தாலும் அதுக்கு நீங்க தான் பொறுப்பு, வேற யாரும் பொறுப்பு அல்லவே அல்ல. யாரையும் நம்ம குற்றம் சொல்லவே முடியாது. என்னுடைய தொழில் சரியில்லை, என்னுடைய தொழில் நான் சரியா பண்ணலைன்னா அதுக்கு முழு பொறுப்பு நான் தான். நான் போய் எல்ஐசி நிர்வாகத்தையோ எல்ஐசி பிரான்ச் மேனேஜரையோ நான் குறை சொல்ல முடியாது. நான் எந்த இடத்துல தவறுனேன். கரெக்ட் யுவர் மிஸ்டேக்ஸ் பிஃபோர் தே பிகம் யுவர் ஹேபிட். அது உங்களுடைய பழக்கமாய் மாறுவதற்கு முன் உங்களுடைய தவறுகள் என்ன செய்யுங்க? முதலாவது சரி செய்யுங்க. தவறு செய்யாத மனிதனே கிடையவே கிடையாது. நான் பெர்ஃபெக்ட்னு 2 பேரும் சொல்லலாம். ஒன்னு செத்த போனோம், இன்னொன்னு பைத்தியக்காரன். 2 பேரும் தான் சொல்லுவேன் நான் பெர்ஃபெக்ட். மற்றபடி உலகத்துல யாருமே பெர்ஃபெக்ட் கிடையாது. உங்களுடைய தவறுகள் என்னென்னு நீங்க பாருங்க. பாலிஸ்காரர் உங்க ப்ராஸ்பெக்ட் வர சொல்லியிருப்பாரு, போயிருக்க மாட்டீங்க, தவறு. அவர் ஒரு பிளானை கேட்டிருப்பாரு, நம்ம இன்னொரு பிளானை ப்ரெஷர் பண்ணுவோம், தவறு. இதையெல்லாம் நம்ம சரி பண்ணனாலே நம்மளுடைய மதிப்பு ப்ராஸ்பெக்ட் கிட்ட கொஞ்சம் உயர ஆரம்பிக்கும். மூணாவது, எப்பொழுதுமே நேர்மறையான எண்ணங்கள் வேணும். அது கஷ்டம். எப்பவுமே நேர்மறையா இருக்கிறதுங்கிறது கஷ்டம். ஒண்ணு நேர்மறையான எண்ணங்கள் எனக்கு இருக்கணும், இல்ல அப்படி எண்ணங்கள் இருக்கக்கூடிய ஆளோடையாவது எனக்கு ஃபெல்லோஷிப் இருக்கணும். சார் வாழ்க்கையில ஜெயிச்சவன் உங்களை ஜெயிக்க வைக்க பார்ப்பான், வாழ்க்கையில தோத்தவன் உங்களை தோல்விக்கு இழுப்பான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம என்னதான் நினைச்சாலும் வாழ்க்கையில தோற்றவன் உங்களை தோல்விக்கு தான் இழுப்பான். அப்படி ஒரு மனிதனை கண்டா என்ன செய்யணும்? விலகணும். நான் பாத்தீங்கன்னா எனக்கு நான் இந்த தேனிக்கு வந்து கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆச்சு. என்னுடைய ஏஜென்ட்ஸ் தான் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ். தனிப்பட்ட நண்பர்கள்ங்கிறது கிடையவே கிடையாது. ரோட்டரி நண்பர்கள் இருக்காங்க, ஆனா ஏஜென்ட்ஸ் தான் இன்னைக்கு நான் என்ன செய்ய விரும்புகிறானோ அதை செய்ய முடியும். காரணம் என்னுடைய ஏஜென்ட்ஸ் என்ன சொன்னாலும் கேட்பாங்க. சார் இன்னைக்கு வந்து 100 ஆனந்தா பண்ணணும் சொன்னோம், கால் கொடுத்தோம், 74 கேஸ் வந்துச்சு.
என்ன சொன்னாலும் கேட்பாங்க. அதனால எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் என்னன்னா, நான் பாசிட்டிவா இருந்தா என்னுடைய ஏஜென்ட்ஸ் எப்படி இருப்பாங்க? பாசிட்டிவா இருப்பாங்க. நீங்க பாசிட்டிவா இருந்தா உங்க ப்ராஸ்பெக்ட் பாசிட்டிவா இருப்பாங்க. பாலிசி கேன்வாஸ் பண்ண போகும்போதே, பாலிசி நீங்க வந்து பிரசன்டேஷனுக்கு போகும்போதே, இதை நான் எப்படியாவது கம்ப்ளீட் பண்ணுவேங்கிற மனோபாவத்தோட போகணும். அதுக்கு முன்னாடியே சில பேர் இருக்காங்க, நம்மளை கீழே இழுத்து விட்டுருவாங்க. சார் அவர் இப்படி சொன்னா எப்படி, இவர் இப்படி சொன்னா நான் என்ன பதில் சொல்றது? ஒன்னும் சொல்ல வேண்டாம். நீங்க போகும்போதே அவர்கிட்ட இதை நான் கம்ப்ளீட் பண்ணுவேங்கிற மனோபாவத்துல போனீங்கன்னா வாங்கலாம். இல்லை என்றால் முடியவே முடியாது. எந்த பாலிசியை கேன்வாஸ் பண்ண போனாலும் நீங்கள் போவதற்கு முன்னமே என்ன கொடுக்க போறீங்கிறத டிசைட் பண்ணி வச்சுக்கணும். ஒரு பெரிய நம்ம பண்ற மிஸ்டேக் என்ன தெரியுமா? 3 பிரசன்டேஷன் கொண்டு போவாங்க. இது போடலைன்னா இது, இது போடலைன்னா இது, 3ஐயும் பிரசன்ட் பண்ணுவாங்க. அதுல இருக்கக்கூடிய விஷயங்களை நமக்கே புரியாது பாதி. அப்ப உங்க ப்ராஸ்பெக்ட் எப்படி புரிஞ்சுக்குவாங்க? அவன் யோசிப்பதற்கு நேரம் கொடுப்பது யாரு? நான் தான். 3 கொட்டேஷன் கொடுக்குறேன், 3 பிரசன்டேஷன் கொடுக்குறேன். அவன் 3ஐயும் பார்ப்பான். சார் நான் டிஸ்கஸ் பண்ணி சொல்றேன்னு விட்டுருவான். அது வருமா? நெவர். வரவே வராது. நீங்க உங்களுடைய பிரசன்டேஷனுக்கு முன்னாடி இந்த பிளான் தான் அப்படிங்கிறத, பாலிசிதாரருடைய நீடு என்னங்கிறத வச்சு நீங்க முடிவு பண்ணணும். அவருக்கு என்ன தேவைங்கிறது உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் கேன்வாஸ் பண்ணீங்க அப்படின்னா அது பிளண்டர் மிஸ்டேக். அதற்கு முன்பதாக அவருடைய டேட்டாஸ் எல்லாமே எனக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு தகுந்தாற் போல தான் நான் பிரசன்டேஷன் கொடுக்கணும். அப்போ இந்த பாசிட்டிவ் தாட்ஸ் எனக்கு இருந்தது அப்படின்னா, நான் இதை ரெனியூ பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா தோல்வி எனக்கு ஒரு பயம் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. காலைல சாப்பிட்றோமா, மத்தியானம் சாப்பிட்றோமா, இரவு சாப்பிட்றோமா, இடையில என்னென்ன வேலைகள்லாம் செய்யறோம். இதே மாதிரி தோல்வியும் ரொட்டீன் ஒர்க். ஐயா இவன் போடல, நான் ஏன் பயப்படணும், ஏன் கவலைப்படணும்? ஏன் எனக்கு பாலிசி கொடுக்கல, நான் ஏன் கவலைப்படணும்? அவனுக்கு கொடு வாங்குவதற்கான நேரம் இல்லை, அவனுக்கு நேரம் சரியில்லை. எடுத்து பாருங்களேன், ஒரு இதை பாசிட்டிவா எடுத்து பாருங்களேன். ஒரு எதிர்பார்த்து போறோம், நடக்கலைன்னா நம்ம என்ன செய்யறோம்? இடிஞ்சு போகிறோம். அதுக்கப்புறம் 2 நாளைக்கு பைய தூக்க மாட்டோம். அந்த மனோபாவத்தை மாற்றணும். எப்படி நீங்க எந்திரிக்கிறீங்களோ, தூங்குறீங்களோ, படுக்கிறீங்களோ, தோல்வியும் ரொட்டீன் அப்படி வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த தொழில ஒரு நாளும் உங்களுக்கு சலிப்பு தட்டவே தட்டாது. சார் 10 வருஷம் கழிச்சு நான் பாலிசிதார் ஆன ஆட்கள் இருக்காங்க, 15 வருஷம் கழிச்சு பாலிசிதார் ஆன ஆள் இருக்காங்க. அவன் என்ன செய்வான் தெரியுமா? அவனை மாதிரி 10 பேரை உங்களுக்கு கேன்வாஸ் பண்ணி கொடுப்பான். பொறுமை. அதனால சொன்னான், தேடல் ஒரு பங்கு, திறமை 1 பங்கு, தேடல் 2 பங்கு. அதுல முக்கியமானது என்னன்னா பொறுமை 3 மடங்கு. எனக்கு வந்து தேடல் வந்து எப்படி இருக்கோ, திறமை எப்படி இருக்கோ, எல்லாற்றையும் விட பொறுமை முக்கியம் தேவை. பொறுமை இல்லாமல் இந்த தொழில சாதிக்கவே முடியாது. ஒரு பாலிசி, ஒரு ப்ராஸ்பெக்ட செப்டம்பர் மாசம் கேன்வாஸ் பண்ண போகிறோம் கோயம்புத்தூர்ல. ஏன்னா எனக்கு வந்து செப்டம்பர்ல வந்து நான் என்னுடைய அப்ரைசல் மந்த், எனக்கு இட்ட பிரிமியம் வந்து கிட்டத்தட்ட 2,40,00,000 எனக்கு அப்ரைசல் பிரிமியம் இருந்தால்தான் எனக்கு என்ன கிடைக்கும், இந்த லிக்கா எடுக்க முடியும். 9% கீழே காஸ்ட் வரணும். இப்போ நான் ஏஜென்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு பாக்குறோம், போய் கேன்வாஸ் பண்ண போறோம். எல்லா இடத்துலயுமே நிறைய ஃபெயிலியர்லாம் வந்துச்சு. என்ன நடந்ததுன்னா, எங்களுடைய ஏஜென்ட்ஸோட முயற்சியில, அவங்களுடைய ஒத்துழைப்புல, அவங்களுடைய உதவியில அந்த ஒரே மாசத்துல கிட்டத்தட்ட 66 லட்சம் நான் சிங்கிள் பண்ணும். பெரிய லெவல் காம்படிஷனும் கிடையாது, எதுவும் கிடையாது. ஏன் சொல்றேன்னா, என்னுடைய நினைவை நான் விதைச்சேன் அப்படின்னா நான் அதை அறுவடை பண்ணலாம். நான் விதைக்காமலே எப்படி அறுவடை பண்ண முடியும்? இன்னைக்கு நீங்க இந்த குரூப்ல இருக்கீங்க, கிட்டத்தட்ட 142 பேர் இருக்கீங்க. 142 பேரும் 1 கோடி ரூபாய் ஃபர்ஸ்ட் பிரீமியம் பண்ணுவோம் அப்படின்னு முடிவு பண்ணுங்க. நீங்க கேட்கிற எல்லாம் உங்க பின்னாடி வரும். நீங்க கேட்கிற MDRT வரும், சிஓடியும் வரும், கேலக்ஸி கிளப் வரும், எல்லாமே உங்க பின்னாடி வரும். அப்போ உயர்ந்த இலக்கை நீங்கள் நிர்ணயம் செய்யணும். இதற்கு உங்களுக்கு தேவை சாதாரண விஷயம் இல்லை, உங்களுக்கு பாசிட்டிவ் மைண்ட் செட் கட்டாயம் இருக்கும். அடுத்து சொல்றேன், உங்களுக்கு தேவை, முதல்ல சொன்ன உங்களுடைய பாதைகளை கொஞ்சம் மாற்றுங்க. அடுத்து உங்க தவறுகளை நீங்கள் சரி செய்யுங்க. 3வது பாசிட்டிவான எண்ணத்தோட இருங்க.
4வது, எஜுகேஷன் இஸ் தி கீ டு சக்சஸ். அந்த எஜுகேஷன் கொடுப்பதற்குத்தான் இந்த லீவ் மாறிங்கிற ஃபோரம்லாம் நம்மகிட்ட இருக்கு. உண்மையா இல்லையா? உங்களுக்கு தேவையான எஜுகேஷன் அவங்க கொடுக்க தயாரா இருக்காங்க, இலவசமா கொடுக்குறாங்க. எனக்கு நல்ல ஒரு ஸ்லோகம் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு, இலவசமாய் பெற்றீர்கள் இலவசமாய் கொடுங்க. ஐயா, இறைவன் உங்களுக்கு இலவசமா கொடுத்துருக்காங்க. உங்க திறமையை நீங்க காசு கொடுத்தா வாங்கினீங்க இல்ல, எனக்கு இருக்கிற அறிவை நான் காசு கொடுத்தா வாங்கினேன். இறைவன் எனக்கு இலவசமா கொடுத்துருக்கேன். நான் அதை என்ன செய்யணும்? பூட்டி வீட்டுக்குள்ள வைக்காம 4 பேருக்கு பிரயோஜனப்படுகிற மாதிரி விதைக்கணும். அதைத்தான் இந்த லீக் குரூப் செஞ்சுட்டு இருக்கு. இப்போ இங்க நீங்க கற்றுக்கொண்டீங்கன்னா என்ன ஆகும்? ஒருபோதும் நீங்கள் தொழிலை விட்டு என்ன செய்ய மாட்டீங்க, போக மாட்டீங்க. A winner is a dreamer. அவன் என்ன செய்ய மாட்டான்? Who never gives up. ஒருபோதும் விட்டு போக மாட்டான். ஏன்னா ஒரு ஜெயிக்கிறவனுக்கு என்ன மனோபாவம் இருக்கும், என்ன கனவு இருக்கும்? அடுத்து எதை செய்வோம், அடுத்து என்ன செய்வோம், திருப்தி ஆகவே மாட்டான். நீங்க வின்னர்ஸோட இருந்து பாருங்க, வின்னர்ஸோட பழகி பாருங்க, நீங்கள் வின்னரா இருந்து பாருங்க. நீங்க எப்ப பார்த்தாலும் பல்ஸ் ரேட்டு பாத்தீங்கன்னா 120 மேல இருக்கும். காரணம் என்ன? நமக்கு தான் சுகர் பிரஷர் எல்லாம் வருது. காரணம் என்ன? எப்பவுமே நம்ம ஒரு வைப்ரேஷன்ல இருந்துகிட்டே இருக்கிறதுனால. அப்படி உங்க மனோபாவத்தை மாற்றி பாருங்க. இது மாத்துறீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, இந்த கம்ஃபர்ட் சோனை விட்டு அவன் என்ன செஞ்சிருவேன், வெளியே வந்துட்டேன். இப்ப நான் என்ன செய்யறது? எனக்கு குறித்த நேரம் சார், நான் எத்தனை மணிக்கு முடிக்கணும்? 9:10 முடிச்சிடவா? அவுட்டர் லிமிட் 9:15 வரைக்கும் எடுத்துக்கலாம் சார். 9:15. ஓகே ஓகே. ஒரு அப்போ 15 கொஸ்டின் ஆன்சர் வச்சு முடிச்சுக்கலாம். சரி. அப்போ நான் என்ன பிளான் பண்ணேன் அப்படின்னா, ஏதாவது ஒரு நாம செய்கிற தொழில் என்ன, இந்த முகவாண்மை தொழில் என்ன, பணம் சம்பாதிப்பது மட்டுமா? முதல்ல இந்த தொழில்ல உங்களுக்கு ஒரு பிரயோஜனம் இருக்கணும், உங்க குடும்பத்துக்கு பிரயோஜனம் இருக்கணும், நீங்கள் சார்ந்திருக்கிற சமூகத்துக்கு ஒரு பிரயோஜனம் இருக்கணும், இந்த நாட்டுக்கே ஒரு பிரயோஜனம் இருக்கணும். இதுதான் நீங்க செய்கிற முகவர் தொழில். அப்போ புதியதான விஷயங்களை நான் எப்படி கொண்டு போறது? இன்னைக்கு பீமாஸ்ரீ எத்தனை பேர் வித்திருக்கீங்க? உங்க கையில பார்க்கலாமா? பீமாஸ்ரீ எத்தனை பேர் கொடுத்திருக்கீங்க? சாட்ல போடுங்க. நம்ம பீமாஸ்ரீ பத்தி கிளாஸ்லாம் எடுத்திருக்கோம், ரெட் பேரா எடுத்திருக்கோம். வைத்தியலிங்கம் கொடுத்திருக்கார். வெரி குட். சோமசுந்தரம் எத்தனை பேர் சார் வருது? ஜெயபிரகாஷ் வைத்தியலிங்கம். பரவாயில்ல. எனக்கு தெரிய ஒரு 10% அல்லது 20% பேர் இந்த பிளானை நீங்க கொடுத்திருக்கலாம். ஜீவன் உற்சவ் எத்தனை பேர் கொடுத்திருக்கீங்க? நிறைய பேர் கொடுத்திருக்கீங்க. வெரி குட், வெரி குட். பரவாயில்ல. இப்போ இந்த பிளானை நம்ம என்ன சொல்லி விற்கிறோம், என்ன சொல்லி வித்திருப்போம் அப்படி எல்லாம் பாத்தீங்கன்னா, ஒவ்வொருத்தரும் ஒரு காரணம் சொல்லலாம், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணங்களை சொல்லலாம். நான் என்ன பண்ணினேன் அப்படின்னா, யோசித்து பார்த்தேன். இன்னைக்கு நமக்கு அன்டாப்டா இருக்கக்கூடிய செக்மெண்ட் என்னன்னா, சில்ட்ரன்ஸ் செக்மெண்ட்டும் யூலிப் செக்மெண்ட்டும், கடைசியா பென்ஷன் செக்மெண்ட். நான் உங்களுக்கு ஒரு சார்ட் போடுறதுக்கெல்லாம் ரெடி பண்ணேன். அதனுடைய சாராம்சத்தை நான் சொல்றேன் உங்களுக்கு. எப்படின்னா, நீங்க கொஸ்டின் ஆன்சர்ஸ் போகும்போது இந்த ஸ்லைட்ஸை நான் உங்களுக்கு கட்டாயம் போட்டு காமிச்சிருவேன். ஸ்ட்ராட்டஜி என்ன சொல்லுது, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்லுதுன்னா, இந்தியாவுடைய பாப்புலேஷன் இப்ப 140 கோடியை தாண்டியாச்சு. ஒத்துக்கிறீங்களா? 140 கோடியை நம்ம தாண்டிட்டோம், சீனாவை முந்திட்டோம். இந்த 140 கோடியில கிட்டத்தட்ட 10.4 crores 104 மில்லியன்
இன்னைக்கு வந்து எல்டர்ஸ் இருக்காங்கன்னு சொல்லி ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது. இது 2050ல கிட்டத்தட்ட 30 கோடி பேரா மாறி போகும்னு அதுல சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு இருக்கிற பாப்புலேஷன் அப்படியே 3 மடங்கா மாறிடும். யார் எந்த பாப்புலேஷன்? வயது 60 வயதுக்கு மேற்பட்ட மக்களுடைய பாப்புலேஷன். இதுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய 60 வயசுக்கு மேற்பட்டவங்கல்ல 5.3, அதாவது 5 கோடியே 3 லட்சம் 30 லட்சம் வந்து ஃபீமேல்ஸ், 5 கோடியே 10 லட்சம் மேல்ஸ் சொல்லுது. இந்த எல்டர்ஸ்ல 41.6% வந்து ஸ்டில் ஒர்க், இன்னைக்கும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் 1.5 crores வந்து தனிமையில இருக்காங்கன்னு சொல்லுது. அதுல 75% வந்து விமன் அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது. இவ்வளவும் இருந்தும் இந்த 2050 வரும் பொழுது எத்தனை பேர் இன்னைக்கு எத்தனை வருஷம் இருக்குன்னு 25 இயர்ஸ் இருக்கு. உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு செக்மெண்ட்டை நான் ஓபன் பண்ணி விடுறேன். எனக்கு எப்பவுமே ஒரு மோட்டிவேஷன் பேசணும், நல்லா இருந்துன்னு சொல்றதுக்கு இல்லை, எதையாவது ஒரு விஷயத்த சொல்லணும். நான் நிறைய மீட்டிங்ல சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். நீங்க பாத்தீங்கன்னா 2070க்கு அப்புறம் பாப்புலேஷன் வந்து வில் டிக்ரீஸ், குறைய ஆரம்பிக்கும் சொல்லி அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லும். அப்போ இந்த 2050ல இவ்வளவு பேர் வர்றாங்க அப்படின்னா அவங்களுடைய இன்னைக்கு வயசு என்ன? கிட்டத்தட்ட 35 வயது. இவங்கதான் அடுத்து 2050ல எவ்வளவா இருப்பாங்க? 30 கோடி பேரா மாற போறாங்க. இது எப்படியா கிட்டத்தட்ட இன்னைக்கு இருக்கிற பாப்புலேஷன் வந்து மெக்சிகோ பாப்புலேஷன் அளவுக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. 2050ல வரக்கூடிய பாப்புலேஷன், எல்டர்ஸ் பாப்புலேஷன் யூஎஸோட பாப்புலேஷன் சொல்லப்பட்டிருக்கு. பல கண்ட்ரிஸோட பாப்புலேஷனை விட நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய முதியோர்களுடைய எண்ணிக்கை கூடிரும். இதுல என்ன வேதனையான விஷயம்னா, ஒரு பக்கம் இவங்கெல்லாம் வயது முதிர்ந்தவர்கள் நம்ம சில அதிகரிக்க போறாங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா இவர்களை எல்லாம் கவனிப்பது யாரு? நான் வந்து நிறைய மீட்டிங்ல சொல்லுவேன். ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா தெருவுக்கு தெரு ஃபெர்டிலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு. செயற்கை செயற்கை கருத்தரிப்பு மையங்கள். சார் கேக்குதா? கேக்குது சார். செயற்கை கருத்தரிப்பு மையங்கள் உண்மையா இல்லையா? தெருவுக்கு தெரு இருக்கா? உண்மை. 2018 சொன்னேன். இனி வருக்காலம், ஒரு காலம் வரும்பொழுது நீங்க எங்க பார்த்தாலும் முதியோர் இல்லங்கள் இருக்கும். நான் இப்பெல்லாம் சில வீடியோஸ்லாம் வச்சிருக்கேன், நீங்க காமிச்சீங்கன்னா அசந்து போவீங்க. நீங்க ஒரு பிசினஸ் ஆயிடுச்சு சார். நீங்க முதியோர் இல்லம் இல்ல, அதுக்கு பேர் என்ன தெரியுமா? ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டி. முதியோர் இல்லங்கள் அல்ல, ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டின்னு மாறி போச்சு. இந்த 30 கோடி பேர் 2050ல இந்த ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டிக்குள்ள பிரவேசிக்க போகிறாங்க. நீங்க இருக்கீங்களோ நான் இருக்கணும் நமக்கு தெரியாது. ஆனா நான் இந்த சமுதாயத்தின் மேல எனக்கு அக்கறை இருந்ததுன்னா இந்த 30 கோடி பேருக்கு பாலிசி கொடுக்க வேண்டியது என்னுடைய தலையாய கடமை. இதுல என்ன ஒரு ஆச்சரியம்னா, முதியோர்கள் 80% பேர் அவங்க சில்ட்ரன்ட்ட டிபெண்டா இருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா அதுல விடோஸ் உடைய எண்ணிக்கை அதிகம். இதெல்லாம் யார் தெரிஞ்சு வச்சுக்கணும்? அஸ் ஏஜென்ட் ஒரு பாலிசி நமக்கு வருது, இதை யாருக்கு கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும், ஏன் கொடுக்கணுங்கிறத யாருக்கு தெரிஞ்சிருக்கணும்? எனக்கு தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சா இதை நான் விற்பது எனக்கு மிக மிக எளிது. முதுமையில இன்னும் பரிதாபங்கள் இருக்கு. ஒரு பெண் வந்து கடவுள்கிட்ட வேண்டுதா, நான் என்ன செய்யணும்? சுமங்கலியா போயிடணும். பிறந்ததுல இருந்து சாகிற வரைக்கும் கடவுள்கிட்ட நம்ம வேண்டிக்கிட்டே இருக்கோம். நீண்ட ஆயுசு வேணும், அது வேணும், இது வேணும் கேட்டுட்டு
ஒரு ஏஜுக்கு அப்புறம் நான் சுமங்கலியா போயிடணும். இதை விட ஆண்கள் எப்படி ஜெபம் பண்றாங்க அல்லது எப்படி வேண்டுகிறாங்க, யாருக்குமே பாரம் இல்லாம நான் என்ன செய்யணும்? செத்துப்போம். இது பணம் இல்லாதவனுடைய பிரேயர். பணம் இழுக்கிறவன் என்ன செய்யணும்னு நினைக்கிறான்? ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டியில போய் நான் என்ன செய்யணும்? செட்டில் ஆயிரணும்னு நினைக்கிறேன். அங்க போயிட்டா என்னென்னலாம் கிடைக்குங்கிறதுக்கு நமக்கு நிறைய இருக்கு. இருக்க சூழல்ல நான் நிறைய பார்த்திருக்கேன். நிறைய அந்த வீடியோஸை நான் ஒரு வீடியோஸை இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன், வேணாம் அந்த இதுலயே காமிக்கிறேன், நீங்க பாருங்க அவர் என்ன சொல்றாருங்கிறத நீங்களே கேளுங்க. our retired life in luxury, convenience, ambience and security. இந்தியா பூரா நாங்க 2 பேரும் டூர் பண்ணி சர்ச் பண்ணி பல இடங்களை பார்த்து பல விதத்துல எல்லாம் பண்ணி கடைசியில we centered on நானா நானி. There is none to beat நானா நானி by way of security, convenience, ambience, luxury, warmth and கவனிப்பு. அட்டகாசமான இடம், அருமையான லைஃப் நம்ம இங்க கழிக்கலாம். எவ்வளவோ இடத்த பார்த்து நாங்க 2 பேரும் பயங்கர ஆராய்ச்சி பண்ணி அதுக்கப்புறம் இங்க we tried and tested it, found it to be perfect. So I am enjoying my life here. நான் நானியா யாருக்கு வேணா ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஜாலியா இங்க வாங்க, ஜாலியா லைஃப் ஸ்பெண்ட் பண்ணுங்க, செக்யூர்டா இருங்க. ஆம்பியன்ஸ் இருக்கு, சுத்தம், இந்த இடத்துடைய சுத்தம், கன்வீனியன்ஸ், இவங்க கவனிப்பு, அது மாதிரி இருக்கிறது ஒரு சில இடங்கள் தான். அதுல டாப் மோஸ்ட் நானா நானி. ஐ ரெக்கமெண்ட் நானா நானி டு எனிபடி ஹூ வாண்ட்ஸ் டு ஹேவ் a peaceful retired life. இன்னைக்கு இருக்க சூழல்ல பாத்தீங்களா என்ன ஒரு ஆச்சரியம்னா, நான் ஒரு மீட்டிங்ல கும்பகோணத்துல பேசிட்டு இருந்தேன். அப்போ இந்த குரூப் அனன்யா குரூப் சொல்லி கோயம்புத்தூர்ல இருக்காங்க. ஒரு மேரேஜுக்கு போயிருக்கும்போது அவங்களுடைய ஹோட்டல்ல தங்கியிருந்தேன். அந்த ஹோட்டல்ல இந்த ஆடு வச்சிருந்தது. அதில் சொல்லப்பட்டிருந்தது 2வது ஃபேஸ் இங்க வேலை நடந்துட்டு இருக்கு. இப்போ 7th ஃபேஸோ 8th ஃபேஸோ அங்க முடிஞ்சு வீடு வாங்குறதுக்கு பல போட்டிகள் சொல்லி பார்க்குறோம். ஏன்? ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டியா மாறி போனதுனால எல்லா வசதிகளும் அங்க கிடைக்கும். இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை, நாளைக்கு வரக்கூடிய சூழ்நிலை, நாளைக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா பல பிள்ளைகள் எல்லாமே வெளிநாட்டு போயிட்டாங்க. அவங்க அங்க வருவாங்களா அப்படின்னா கொஸ்டின் மார்க். செத்து போனா வீடியோல பாத்துக்கிறேங்கிறான். இன்னைக்கு நிலைமை அப்படி ஆகிப்போச்சு. ஒரு காலத்துல பிள்ளை பாசம் எல்லாம் மாறி போய் இன்னைக்கு எல்லாமே கமர்ஷியலா மாறி போச்சு. அந்த காலகட்டத்துக்குள்ள நீங்களும் நானும் வந்துட்டோம். இப்போ நான் சொன்னது போல 2050 இந்த 30 கோடி பேரை நான் மகிழ்ச்சியா வைக்கணும்னு நான் விரும்புறேன். என்னால முடியுமா முடியாதா? முடியும். அதுக்கு நமக்கு இருக்கிற அருமையான ஒரு பிளான் தான் இந்த ஜீவன் உற்சவ். ஜீவன் உற்சவ் நீங்க எப்படி வித்தீங்களோ எனக்கு தெரியாது. பென்ஷன் கிடைக்குன்னு வித்திருக்கலாம், இல்ல அவ்வளவு போட்டா எவ்வளவு கிடைக்குன்னு சொல்லி வித்திருக்கலாம். ஆனா இந்த உற்சவ இன்னைக்கு இருக்கக்கூடிய 35 வயசு ஒருத்தருக்கு நீங்க கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு 15 வருஷம் டேர்ம் எடுங்களேன். 50 வயசு நீங்க ரெகுலர் இன்கம் போட்டா அவர் வாங்கி என்ன செய்வாரு? ஏன்னா நமக்கு கையில பணம் இருக்காது. கையில பணம் வந்தா என்ன செய்ய மாட்டோம்? பேங்க்ல எல்லாம் வச்சிருக்க மாட்டோம், எடுத்து செலவழிக்கதான் செய்வோம். 50 வயசுல பணமும் தேவையில்லை. இவர் பிளெக்ஸி இன்கம்ல போட்டுறாரு. அதுக்கு 5.5% நம்ம என்ன செய்ய போறோம்? கொடுக்க போகிறோம். காம்பவுண்டிங் என்ன சர்க்கிள் கிளியரா சொல்லுது, நீங்க வித்ட்ரா பண்ணும்போது அப் டு 75% எடுத்துக்கலாம்னு அதுல இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க லோயர் அமௌண்ட் கூட எடுத்துக்கிறலாம்ங்கிறது அதுல சொல்லப்பட்டிருக்கிற ஒரு விஷயம். நான் எதுக்காக இந்த பிளெக்ஸி சொல்றேன்? இப்போ இந்த அனன்யா மாதிரி ஒரு குரூப் இந்த 50வது வயசுல ஒரு வீடு கட்டுவான். இது மிடில் கிளாஸுக்காக 1 கோடிக்கு விற்கிறேன், 2 கோடிக்கு விற்பேன்னு சொல்லுவான். நீங்க ஒரு கொட்டேஷன் போங்க, நம்ம சேல்ஸ் ஆத்தி ஆப்ல 35 வயசுக்காரருக்கு 1 கோடி ரூபாய்க்கு ஜீவன் உற்சவ் 15 வருஷமா இல்ல 16 வருஷமா டேம் போட்டு அவர் 60வது வயசு எவ்வளவு வாங்குவார்னு நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட
2 கோடி 2.5 கோடி என்ன ஆயிருக்கும் அவருக்கு அக்குமுலேட் ஆயிருக்கும். இவர் எவ்வளவு அதுல வித்ட்ரா பண்ணலாம்? கிட்டத்தட்ட 75% அவரு வித்ட்ரா பண்ணலாம். ஒரு 35 வயசுக்காரர், நான் உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். 16 வருஷம் பணம் கட்டுறாரு, கிட்டத்தட்ட 6.5 லட்சம் ரூபாய் பிரீமியம். 16 வருஷம் கட்டுறாரு. 16 வருஷத்துக்கு நம்ம கேரண்டி எடிஷன் கொடுத்துடுறோம். கிட்டத்தட்ட 1,60,00,000 மேல அவருக்கு இருக்கு. ஆனா வரக்கூடிய அந்த 10 லட்சம் இவருடைய 60வது வயசு வரும்போது, 60th ஏஜ் வரும்போது கிட்டத்தட்ட 2,02,92,571 ரூபாய். இதுல இவர் எவ்வளவு பணம் எடுக்கலாம்? 75%. 1.5 கோடி எடுக்கலாம். இப்போ 60 வயசுல இவர் ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டிக்குள்ள என்டர் ஆயிடுறாரு. இந்த உற்சவ் பிளான்ல 75% வித்ட்ரா பண்ணி மீதி 50 லட்சம் இருக்கும். அடுத்து 10 லட்சம் வரும். நம்ம ஜீவன் உமங்களை கொடுத்திருந்தோம்னா சாலிடா என்ன செய்வோம்? ஒரே அமௌண்ட் தான் கொடுத்துக்கிட்டு இருப்போம். ஆனா இவருக்கு 60 வயசுல ஒரு மாசம் 1 லட்சம் பணம் வேணும், இல்ல 1.5 லட்சம் பணம் வேணும்னா இதுல என்ன செய்ய முடியும்? எடுக்க முடியும். வருஷத்துக்கு 12 லட்சம் என்ன செய்ய முடியும்? எடுக்க முடியும். அப்போ நான் விற்கக்கூடிய ஒரு பிளான், இதுவரைக்கும் நான் எப்படி வித்தனோ இது மாதிரியான ஒரு செல்லிங் டெக்னிக் நமக்கு வேணும். நான் அதுக்காக போய், சார் நீங்க உங்களுக்கு 35 வயசு ஆச்சு, 15 வருஷம் பாலிசி போட்டீங்கன்னா நீங்க ஓல்டேஜ் ஹோம்ல போய் ரெஸ்ட் எடுக்கலாம்னு கேன்வாஸ் பண்ணா அவன் என்ன செய்வான்? ரைட்டு, நான் பாத்துக்கிறேன், நீ போயிட்டு வான்னு சொல்லி அனுப்பிச்சிருவான். சார் இப்படி ஒரு ப்ரொவிஷன்ஸ், அதான் சொன்னேன், ஓல்டேஜ் ஹோம் இல்ல, ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டி. அந்த வீடியோ எல்லாம் காமிச்சீங்கன்னா சில வீடியோ எல்லாம் அழுதுருவீங்க. இன்னைக்கு சூழல் அப்படி இருக்கு சார். பெற்ற பிள்ளைகள் என்னதான் பாசமா இருந்தாலும் ஒரு நேரத்துக்கு மேல், ஒரு காலத்துக்கு மேல் அவர்கள் நம்மளை பராமரிப்பதுங்கிறது மிக மிக கடினம். இன்னைக்கு நான் சொன்ன ஏஜ் குரூப்ல ஏஜென்ட்ஸ் யாரு இருந்தீங்கன்னா முதல்ல உங்க பேர்ல ஒரு ஜீவன் உற்சவ் பாலிசியை போடுங்க. ஏன்னா நான் ஜீவன் உற்சவ் கேன்வாஸ் பண்ண நினைச்சாதீங்க. அதனுடைய பெனிஃபிட்ஸ் அவ்வளவு பெனிஃபிட்ஸ். எப்படினாலும் பெண் பண்ணிக்கலாங்களே. இவ்வளவு பணம் வேணா எடுத்துக்கலாம், வேண்டாம்னா வச்சுக்கிடலாம். செத்து போனா 1,60,00,000 கான்ஸ்டன்டா இருக்கு, சரண்டரும் பண்ணிடலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். எவ்வளவு பிளெக்சிபிலிட்டிஸ் இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் தெரியுமா? இதுல கமிஷனும் குறைக்கல. அது பெரிய ஒரு பிளஸ் பாயிண்ட். யோசித்து பாருங்க. அப்போ ஒரு வித்தியாசமா நீங்க கேன்வாஸ் பண்ண பழகிட்டீங்கன்னா, நான் சொல்ற கான்செப்டை மனசுக்குள்ள போடுங்க. ஒருத்தர் கேன்வாஸ் பண்ண போகும்போது இவர் இந்த பிளான் இவருக்கு சூட் ஆகும், இவருடைய ஓய்வு காலத்துக்கு இது பிரயோஜனமா இருக்கும் அப்படின்னு நீங்க மனசுக்குள்ள நினைங்க. அதுக்கு தகுந்தாற்போல் பிரசன்ட் பண்ணுங்க. நவம்பர் எண்டுல 2 NRI வந்தாங்க. நான் உட்கார்ந்துருக்கேன் என்னுடைய ஆபீஸ். நான் ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறம் இதை ஒரு 3 லட்சம் செலவு பண்ணி நான் ரெனிவேட் பண்ணேன். ஒய் இங்க வந்தால் யாரும் பாலிசி போடாம போகக்கூடாது. அப்போ அதுக்கான ஒரு அட்மாஸ்பியரை என்ன செய்யணும்? கிரியேட் பண்ணணும். இன்னும் சில பேர் இருக்காங்க, எல்ஐசி கொடுத்த பேக்கை தவிர வேற பேக்கே வாங்க மாட்டாங்க. எல்ஐசி எப்போ பேக் கொடுத்தோ அப்பதான் மாத்துவாங்க. சில ஏஜென்ட்ஸ்ட ப்ரொபோசல் ஃபார்ம் எடுங்கன்னா தேடி எடுக்க முடியாது சார். நீங்க கடல்ல கூட முத்து எடுத்துடலாம், உள்ள இருந்து ப்ரொபோசல் எடுக்க முடியாது. ஏன்னா அவ்வளவு இருக்கும் இல்ல. நீங்க பாலிசாட்லாம் உட்கார்ந்து அதெல்லாம் அப்படியெல்லாம் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இன்னைக்கெல்லாம் அது சர்வைவல் ஆகவே முடியாது. இன்னைக்கு புதுமையான விஷயங்களை, புதுமையான காரியங்களை சொல்ல 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 ஒரு ஈர்ப்பு உங்க மேல வரணும். இது வந்துடுச்சு அப்படின்னா க்ளோசிங் ஒரு பொருட்டல்ல. நான் பெரிய பெரிய பாலிசியில கேன்வாஸ் பண்ண போயிருக்கேன். எங்கேயுமே பாலிசி அந்த ப்ராஸ்பெக்ட் நம்ம விடவே மாட்டான். நீங்க பேசுறது இப்போ அவனுக்கு பிடிச்சிருக்கு, உங்களோட இருக்கிறது அவனுக்கு பிடிச்சிட்டுனா பணம் எல்லாம் ஒரு பொருட்டே இல்லைங்க, ஒண்ணுமே இல்லை, சாதாரணம். என்னுடைய ஒரு அலாட்டட் ஏஜென்ட் கேன்வாசிங் கூட்டு போன இடத்துல அந்த பாலிசி அந்த ப்ராஸ்பெக்ட் எனக்கு தெரிஞ்சவங்க. அவங்க கீழே குடியிருந்தாங்க, நான் மேல மாடியில இருந்தேன். இவரு கரெக்டா 1 கோடி கொட்டேஷன் கேட்டாரு. 1 கோடி நான் எடுத்து போயிட்டேன். இங்க பேசும்போது நான் சொன்னேன், சார் 1 கோடிங்கிறது சாதாரணமா இருக்கு, பிரீமியம் 60,000-65,000 தான் வருது, உமாங் 15 வருஷம், ஏன் 1 லட்சம் பிரீமியம் கட்டுற மாதிரி போட்டானே. இட்ஸ் ஓகே போட்டாரு. 12,17,000 நம்ம பிரீமியம் செக்க கொடுத்துட்டாரு. ஆனா பேப்பர்லாம் வாங்கி அனுப்பிச்சிட்டோம். ஜோனல் ஆபீஸ்ல இருந்து கூப்பிடுறாங்க, என்ன சார் நீங்க இவ்வளவு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு டெவலப்மெண்ட் ஆபீசர், இந்த பாலிசி நான் கம்ப்ளீட் பண்ணவா வேண்டாமா? ஒய்
12 கோடி வருமானம் இருக்க ஆளுக்கு 12 லட்சம் பிரீமியம் கொடுத்துருக்கீங்களே, எந்த விதத்துல நியாயம்னு கேட்டேன். நீங்க ஆரம் ஆக்சரி இதுக்கு இருந்தப்ப லாஸ்ட் இயர் பிப்ரவரியில் ஒரு லேடி இருந்தாங்க, எனக்கு பேர் தெரியல. இதை நாங்க கம்ப்ளீட் பண்ணவா இல்ல நீங்க வேற எதுவும் முயற்சி பண்றீங்களா? அந்த அளவுக்கு மக்கள்கிட்ட இன்னைக்கு பணம் இருக்கு சார், கேட்கறதுக்கு நமக்கு நாலேஜ் இல்லை. அந்த பார்ட்டியை பத்தி அந்த பாலிசிக்காரரை பத்தி முழுமையா தெரியாதனால எவ்வளவு இழப்பு. அவங்க எவ்வளவு 1 கோடி ரூபாய் பிரீமியம் கிடந்தா கூட போட்டு. இப்படி பல தவறுகள் நான் சொன்னேன் இல்லையா, உங்க கடந்த கால தவறுகளை சரி செய்யணும். நான் என் தவறுகளை சரி செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அப்போ முழுமையா இவங்க தெரிஞ்சவங்கன்னு நான் பார்த்தேனே ஒழிய இவங்களுடைய வருமானம் என்னங்கிறத நான் பார்க்கல. அதை அட்மிட் பண்ணுங்க. என்னென்ன தவறுகளை நம்ம செய்யறோம் கடந்த காலத்துல, இதெல்லாம் சரி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தொழில் மிக மிக எளிது. அப்போ இது நீங்க செய்ய பழகிட்டீங்கன்னா இது உங்களுக்கு ரொட்டீன் ஆயிடும். இப்ப நான் உங்களுக்கு சொல்றது எல்லாம் நேரம் முடிய போகுது. டிசிப்ளின்டு ஒர்க் கன்க்ளூட் ஆக போறோம். இன்னைக்கு ஆரம்பிங்க ஒரு டிசிப்ளின்டு ஒர்க்கை பிளான் பண்ணுங்க. இஷ்டத்துக்கு யாரையும் பார்க்காதீங்க. டிசிப்ளின் இஸ் தி கீ டு சக்சஸ். டிசிப்ளின் தான் உங்க சக்சஸை திறக்கக்கூடிய ஒரு சாவி. 2வது ஃபோக்கஸ். நீங்க பாருங்களேன், ஃபுட்பால் மேட்ச்ல ஃபுட்பால் தானே விளையாடணும், கடைசியா கோல் போடும்போது எப்படி போகுது பார்த்திருக்கீங்களா? ஒரே ஃபோக்கஸ். இந்த ஆண்டு இதை நான் சாதிப்பேன், இதெல்லாம் நான் சொன்ன எம்டிஆர்டி சிஓடி எல்லாத்தையும் வச்சுட்டு ஒரு டஃப்பான டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுங்க. இந்த வருஷம் 3 மாசம் இருக்கு. எல்ஐசி 10 லட்சம் இந்த மாசம் பிரீமியம் கொடுத்தீங்கன்னா, நான் சிங்கிள் பிரீமியம் கொடுத்தீங்கன்னா 60,000 ரூபாய் கேஷ் அவார்டு. அதே 40 லட்சம் நீங்க நான் சிங்கிள் பிரீமியம் பண்ணீங்கன்னா 2,40,000 கேஷ் அவார்டு. உங்க எம்டிஆர்டி வந்துடும் 2 லட்சம் ரூபா. ஏழியர் எம்டிஆர்டி எவ்வளவு கொடுக்குறாங்க? 2 லட்சம் ரூபா கேஷ் அவார்டு. யோசித்து பாருங்க. வித்தியாசமா திங்க் பண்ணுங்க. யார்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணாது. உங்க இலக்கு உங்க கையில. இலக்கை எழுதிட்டீங்க, அதை தினசரி உட்கார்ந்து அதற்கான வேலைகளை செய்யணும். சாதாரணமா இருந்தாலும் பிசினஸ் வராது. 10ஓடு 11 ஏஜெண்டாவை நீங்க இருந்தீங்கன்னா காலம் தள்ள முடியாது. ஏன்னா நாட்கள் வேகமா ஓடிடும். எவ்வளவு வேகமா ஓடணும்னு நமக்கு தெரியாது. The distance between dreams and reality is called action. ஆக்ஷன் தான். ஆக்ஷன் நிறுத்துனீங்க. ஒரு வீடு இருக்கு, பயன்படுத்தப்படாமலே இருக்குன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? தூசி பிடிச்சு 1 வருஷம் 2 வருஷத்துல கீழே விழுந்துடும். அதே மாதிரிதான் நம்ம பயன்படாம இருந்தோம் அப்படின்னா இந்த தொழிலை விட்டு போயிடுவோம். உங்களுடைய கனவுக்கும் ஆக்ஷனுக்கும் ரியாலிட்டி இன்னைக்கு யோசித்து பாருங்க. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா கடைசியா சொல்றேன், ட்ரீம்ஸ் எப்படி வருமா ரியாலிட்டியா? உங்க தாட்ஸ் பிகம் ஆக்ஷன். உங்க தாட்ஸ் எல்லாம் எப்போ ஆக்ஷனுக்கு வருதோ, நமக்கு ஆக்ஷன் என்னங்க? ப்ராஸ்பெக்ட தேடுறதாங்க ஆக்ஷன். அதுதான் ஆக்ஷன். ப்ராஸ்பெக்ட் லிஸ்ட் இல்லை அப்படின்னா நான் ஏஜென்ட் இல்லை. டெய்லி பாலிசிக்காக புது பாலிசிக்காக நான் குறைந்தது 3 நபர்களை சந்திக்கலைன்னா நான் ஏஜென்ட் அல்ல. அது எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க, பேர் வச்சுக்கோங்க. சார் நான் சிஓடி ஆனா யாரையும் பார்க்கல, அதனால பிசினஸ் வருதுனாலும் நீங்க கோயம்புத்தூர் சீனிவாஸ் சார் எடுத்தீங்கன்னா அவருக்கு வயசு 85-86 வயசு இருக்கு. என் மூத்த மகளுக்குடைய கல்யாணத்துக்காக பத்திரிகை கொடுக்க போயிருந்தேன் 2021 டிசம்பர்ல. அப்ப என்ன பீரியடு? கோவிட் பீரியட். அப்போ அவங்க மிஸ்ஸஸ் இருந்தாங்க, இப்ப இல்லை. அவங்க இருந்தாங்க, இவர் இல்லை. அப்போ வெயிட் பண்ணுங்க வந்துடுறேன் அப்படின்னாரு. அப்போ அந்த அம்மா சொல்லுது, 85 வயசு ஆச்சு, வீட்டுல இருக்க சொன்னா என்ன செய்ய மாட்டேங்கிறாரு? இருக்க மாட்டேங்கிறாரு. 85 வயசுக்காரருக்கு எதுக்கு சார் பணம்? தொழில் செய்யலைன்னா அவருக்கு என்ன செய்ய வராது? தூக்கம் வராது. யோசித்து பாருங்க. நம்ம ஒரு சின்ன காரணம் காமிச்சாலும் எங்க போக மாட்டேங்கிறோம்? ஃபீல்டுக்கு போக மாட்டேங்கிறோம். சார் ஃபீல்டு ஒர்க் பண்ணல அப்படின்னாலே பிசினஸ் இல்லை. நீங்க டெய்லி 3 பேர் சந்திச்சே ஆகணும், அவங்களுடைய இன்சூரன்ஸை பத்தி பேசியே ஆகணும். இருந்தா தான் இந்த தொழில நம்ம ஜெயிக்க முடியும். அடுத்து சொல்றேன் கடைசியா, ஆக்ஷன் வித்தவுட் விஷன். அதுக்கு பேர் என்ன? இட்ஸ் ஒன்லி பாசிங் டைம்.
ஏதோ இன்னைக்கு ராஜகோபால் சார் கூப்பிட்டாரு, எனக்கு எந்த விஷனும் இல்லை, ஆக்ஷனும் இல்லை, என்னது டைம் பாஸ், 1 மணி நேரம் போயிடும். அப்புறம் விஷன் வித்தவுட் ஆக்ஷன், அது என்னதான் பகல் கனவா? விஷன் வித்தவுட் ஆக்ஷன் இஸ் மியர்லி கால்ட் டே ட்ரீமிங், பட் விஷன் வித் ஆக்ஷன் கேன் சேஞ்ச் தி வேர்ல்ட். உலகத்தையே மாற்ற முடியும்னா இந்த தொழில் என்ன செய்ய முடியும்? உங்களுக்கு மாற்றி கொடுக்க முடியும், மாற்றி கொடுக்க முடியும். இப்போ கேஜ் இஸ் ஓப்பன், கூண்டை திறந்து விடுறேன். இதை நீங்க என்ன எப்படி எடுக்க போறீங்க? யூ கேன் வாக் அவுட், முதல்ல வெளியே வாங்க. யூ கேன் வாக் அவுட் எனிவேர் எனி டைம் ஃப்ரம். ரெண்டாவது, ஏன் இன்னும் கூண்டுக்குள்ளேயே அடைஞ்சு இருக்கீங்க? வெளியே வாங்க. வெளியே வந்தீங்கன்னா இது பல காரியங்களை உங்களுக்கு என்ன செய்யும்? கற்றுக் கொடுக்கும். ஒய் ஆர் யூ ஸ்டில் டு, ஏன் கூண்டுக்குள்ள அடைஞ்சே கிடக்குறோம்? வெளியே வாங்க. இது என்ன செய்யும்? உங்களை பறவை மாதிரி என்ன செய்யும்? பறக்க வைக்கும். பறவை மாதிரி பறந்தீங்கன்னா என்ன கிடைக்கும்? வானத்தையே நம்ம என்ன செய்யலாம்? வசப்படுத்தலாம். ஒர்க் ஹார்ட் அண்ட் நெவர் கிவ் அப் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அருமை Thank you. சார். ஹைலி இன்ஸ்பைரிங், ரீசார்ஜிங், மோட்டிவேட்டிங். அதாவது தான் எப்போ பார்த்தாலும் ஒரே சப்ஜெக்டா பேசாம இந்த மாதிரி நீங்க நம்ம ஜனங்களுக்கு இப்படி கொடுத்தாதான் அவங்களுக்கு ஒரு இதுவா இருக்குங்கிறதுனால ஐ திங்க் ஐ மஸ்ட் தேங்க் ஐ எம் ரியலி வெரி ஹாப்பி. பட் என்னன்னா இது ஒரு பிசிக்கல் கிளாஸ்னா இன்னும் கொஞ்சம் நேரம் போகும். இதுக்கு மேல அவங்கள உட்கார வைக்கிறதுங்கிறது கஷ்டம். யதார்த்தமா பிராக்டிக்கலா நம்ம ஃபீல்டு, ஏன்னா நீங்க ஃபீல்டுல எங்களோட ஒருத்தர் இல்லையா நீங்க, அதனால எங்களை பத்தி நல்ல பல்ச புரிஞ்சுண்டு அழகா எதை சொல்லணுமோ கரெக்டா சொல்லியிருக்கீங்க. எனிவே ஆமா. ஓட் ஆஃப் தேங்க்ஸ் சம்மரைஸ் பண்றேன். சரி சார். நவ் த ஃப்ளோர் இஸ் ஓபன் ஃபார் கொஸ்டின் ஆன்சர்ஸ். மேக்ஸிமம் 10 மினிட்ஸ் எடுத்துக்கோங்க. ஒவ்வொருத்தரும் ஷார்ட்டா இருக்கட்டும், கொஸ்டின் 1 மினிட் எடுத்துக்கலாம். 1 by 1 அலோவ் பண்ணுங்க சார். முனுசாமி சார். நண்பர்களே, சாரிடம் கேள்வி கேட்கலாம். உங்களுக்கு சந்தேகங்கள், ஃபீட்பேக்கும் சொல்லலாம். தொழில் ரகசியம் சார் சொன்னத டிப்ஸ்ல நீங்க எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போறீங்க, வேற ஏதாவது அப்ஜெக்ஷன் நீங்க எப்படி ஹேண்டில் பண்ண முடியும், அந்த மாதிரி சந்தேகங்கள் இருந்தாலும் கேட்கலாம். சுருக்கமா கேளுங்க. சார் ஜெயபிரகாஷ் சார். சொல்லுங்க. வணக்கம். சொல்லுங்க. பண்ணிக்கலாம். ஹலோ ஜெயபிரகாஷ் சார். பேசுங்க கொஞ்சம் சார் வணக்கம். பேசுங்க. வணக்கம் சார். சார் சார் வீடியோல வாங்க சார் ப்ளீஸ். வெல்கம் சார். வெல்கம் சார். சொல்லுங்க. ஹலோ ஹலோ ஜெயபிரகாஷ் இல்லைண்ணே, வேற ஆளை மாத்தி விடுங்கண்ணே. ஜெயபிரகாஷ் இப்ப வந்திருக்காரு, அவர் அட்மிட் பண்ணாதான் வீட்டுல இருக்காரு. அட்மிட் பண்ணிட்டேனே. அவர் எடுக்க மாட்டேங்கிறாரு. சார் அட்மிட் பண்ணுங்க சார், ஜெயபிரகாஷ் சார். சரி, ஓகே, சோமநாத் சார் கொடுங்க சார் எடுத்து. ஜெயக்குமார் சார் பேசிட்டுமே ப்ளீஸ். சார் பேசுங்க பேசுங்க ப்ளீஸ். சார் வணக்கம். சார் இந்த கிளாஸ் போல இன்னொரு கிளாஸ் எடுத்தா நல்லா இருக்குங்க சார். இருக்கிற முகவர் சமுதாயத்திற்கு நல்ல தெளிவான கருத்துக்களை ஆணி வேற கொடுத்துருக்கீங்க. உங்களுடைய பணி சிறக்க என்னுடைய வாழ்த்துக்கள் சார். ரொம்ப நன்றிங்க சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ தேங்க்யூ. சார் சிவகுமார் சார், நீங்க மியூட் எடுத்துக்கங்க, அன்மியூட் ஆகுங்க சார். நீங்க மியூட்ல இருக்கீங்க சார். நான் அன்மியூட் பெர்மிஷன் கொடுத்துருக்கேனே. அல்ல இல்ல, அவரு சாய் எடுக்காம இருக்காரு, சாய் எடுக்காம இருக்காரு. சார் ஓகே சார். கேக்குதா? இப்பதான் சார் கேக்குது, இப்பதான் கேக்குது. சரி, ரைட் ரைட் ரைட். சோமநாத் தியாகராஜன் பேசுறேன் சார். தியாகராஜன். வாங்க, வீடியோல வாங்க.
சார் வீடியோல இல்லை சார், வந்துடுறேன் அப்புறம். சார் உற்சவ் பிளான்ல லாஸ்டா கொடுக்கலாமா சார் ஃபிளெக்ஸி ஆப்ஷன்ல ஃபர்ஸ்டே கொடுத்துடணுமா சார்? நீங்க முதல்லயும் கொடுக்கலாம், கடைசியில அந்த 6 மாசத்துக்கு முன்னாடி மாத்திக்கலாம். இப்ப இல்லாட்டியும் கூட ஓகே 6 மாசம் கழிச்சு அந்த பாலிசி மெச்சூரிட்டிக்கு 6 மாசத்துக்கு முன்னாடி மாத்திக்கலாம். ஓகே சார், நீங்க சொன்னது கரெக்ட் தான் சார். அந்த ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டின்றது இது ரொம்ப நாளாவே சென்னையில அதிகமா இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா சென்னையில நீங்க சொன்ன கோயம்புத்தூர் சென்னையில அதிகம் சார். பூஞ்சோலைன்னு ஒரு கிராமத்துல உள்ள ஒருத்தர் போட்டிருக்காரு. நான் அந்த வீடியோலாம் இதுல வச்சிருந்தேன். ஏன்னா இன்னைக்கு சரியா எனக்கு அதை ப்ளே பண்ண முடியல, சாரி. அதனால ஓகே இது சார், வருங்காலத்துல இதான் நடக்கும். கண்டிப்பா சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ. சார் சோமநாதன் சார், பெங்களூர்ல இருந்து பேசுறேன் சார். வெரி குட். சார் சொல்லுங்க உங்களுடைய பயிற்சி இன்னைக்கு ரொம்ப சூப்பரா இருந்தது சார். கேஆர்எஸ் சாருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சார். எப்பவுமே அவர் டெக்னிக்கலா கிளாஸ் நிறைய எடுத்து கிளாஸ் எங்களுக்கு நாலேஜை கொடுத்துட்டு இருந்தார். இன்னைக்கு உங்க மூலியமா எங்களுக்கு எப்படி வருங்காலத்துல எப்படி இருப்பாங்க முதியோர்கள், எப்படி கம்யூனிட்டி ஏஜென்ட்ஸ் கம்யூனிட்டி ஆயிடுன்றதை பத்தி ரொம்ப தெளிவா சிறப்பா சொன்னீங்க சார். இப்போ நானும் கூட உற்சவ் 50 lakhs எடுத்திருக்கேன் சார் லாஸ்ட் 2 years. ஆமா சார், உற்சவ் போட்ட அன்னைக்கே நான் இதை டிசைட் பண்ணேன். அது எப்படியோ அது ஒர்க் அவுட் ஆயிடுது. நீங்க சொன்னதுக்கு கண்டிப்பா அது நான் எடுத்து நல்லதுன்னு இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். அதனால அருமையான நிறைய பேர் சந்தோஷப்படணும். கண்டிப்பா சார், கண்டிப்பா சார். அருமையான பயிற்சி கொடுத்திருக்கீங்க. அடுத்தடுத்து இந்த மாதிரி நீங்க பயிற்சி கொடுக்கணும் சார். ரொம்ப சந்தோஷம். கேஆர்எஸ் மற்ற அவர் டீம் மெம்பர்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். எஸ் சார், தேங்க்யூ சார். வேற யாராச்சும் சார்? காந்திலால் சார். வணக்கம் சார். வணக்கம். என்ன சொல்றது சார், என்ன சொல்றதுன்னே தெரியல. கண்டிப்பா, அதாவது ஆண்டவன் அந்த எப்படி சொல்றது, போகி பண்டிகை போச்சு இல்லைங்களா, அந்த மாதிரி எல்லாம் பழசையும் கழிச்சிட்டு நீங்க சொன்னது மட்டும் மேல ஏத்திக்கணும். கட்டாயம், உண்மைதான், உண்மைதான். கொடி கூட நம்ம வேஸ்ட் ஆகல. அந்த அளவுக்கு விஷயங்கள் இருந்தது. உண்மையாலே எல்லாருமே ரொம்ப தெளிவாக்கிட்டீங்க சார். சார் இனி ஒரு வாழ்க்கை கிடையாது, கொடுத்த வாழ்க்கையை நிறைவா முடிக்கணும். கண்டிப்பாக கண்டிப்பாக. நல்லா எல்லாருமே சார் எல்லா விதத்திலயுமே கிளியர் பண்ணி எல்லாருமே ரொம்ப ஒரு புத்துணர்ச்சியோட இருப்பாங்க. பாக்கியம் சார், நீங்க இல்ல உங்களோட எல்லாம் பேசுறதுக்கு இறைவன் எனக்கு ஒரு பாக்கியம் கொடுத்திருக்காரு. அவ்வளவுதான் சார். அதை விட அதிகமா எங்களுக்கு தான் பாக்கியம். எங்க அந்த லீ குரூப்பும் அவங்களுடைய மெம்பர்ஸ் எல்லாருமே சேர்ந்து கொடுக்கறதும் இது என்டையர்லி டிஃபரெண்டா இருந்தது சார். டோட்டலா எல்லாருக்குமே ரொம்ப உங்களுடைய ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு தொடர்ந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கணும். லீ குரூப்புடைய சப்போர்ட் எங்களுக்கு இருக்கணும். நாங்க எப்பவுமே எல்லாருக்கும் சப்போர்ட்டாக இருக்கோம். தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. சுமதி மேடம், விஜயா மேடம், ப்ளீஸ் அன்மியூட் யுவர் செல்ஃப். அன்மியூட் பண்ணிக்கோங்க. சவுண்ட் வரல மேடம். சார் வணக்கம் சார். வணக்கம் மேடம், சொல்லுங்க. நெவர் கிவ் அப் அப்படின்னு சொன்னோடனே பார்க்கணும்னு நினைச்சிட்டோம் சார். அந்த டைட்டிலே எங்களுக்கு ரொம்ப மோட்டிவேஷனா இருந்துச்சுங்க சார். அது இல்லாம நீங்க உற்சவ பத்தி பேசுனீங்க இல்லைங்க சார். நான் வேர்ல்டு லெவல்ல இப்ப கனடாவில எல்லாம் ஒருத்தங்க வந்திருந்தாங்க. அங்கெல்லாம் சீனியர் சிட்டிசனுக்கு அந்த ஏர்னிங் மெம்பர்ஸ்க்கே பணத்தை சம்பளத்துல புடிச்சிடுறாங்களாங்க சார். நம்ம நாட்டுல அந்த மாதிரி பண்ணலைங்க சார். அதனால உற்சவ பாலிசி கொடுத்து சீனியர் சிட்டிசனை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நம்மளுக்கு இருக்குங்க சார். உங்களுக்கு இருக்கு. ஆமா, செய்ய கட்டாயம் ஒரு பெரிய லெவல்ல வருவீங்க சார். 9 உற்சவம் கொடுத்துருக்கேங்க சார். எனக்கு ஃபிளெக்ஸி இன்கம் பெனிஃபிட்டை நான் ரொம்ப ரொம்ப லைக் பண்ணி கொடுப்பேங்க சார். சரி 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 சரி, வெரி குட் வெரி குட் வெரி குட். தேங்க்யூ சார். உங்களோட மோட்டிவேஷன் கிளாஸ் சூப்பரா இருந்துச்சுங்க சார். நாங்க எப்பயும் நெவர் கிவ் அப் ஆகாம இந்தியாவுக்காக பாலிசி கொடுக்கணும்ட்டு நீங்க சொன்னது புரியுதுங்க சார். நான் நானா நானி பத்தி எல்லாம் கேள்விப்பட்டிருக்கேங்க சார்.
சீனியர் சிட்டிசன் ஒவ்வொருத்தரும் கான்பிடென்ட்டா இந்த அப்துல் கலாம் எப்படி 2020ல இருந்த மாதிரி ஒவ்வொரு சீனியர் சிட்டிசனும் கான்பிடென்ட்டா ஏர்னிங் மெம்பர்ஸ் மாதிரி உற்சவ் போட்டு வச்சுக்கணும் சார். ஓகேங்க ஆமா சார். உண்மைதான். உங்க பாலிசார் விடாதீங்க எல்லாரையும். ஓகேங்க சார். 35 வயசுனா அவனுக்கு உமாங்க இத உற்சவ் தான் போடணும். சார் ஷார்ட் டேர்ம் கொடுக்கலாமா லாங் டேர்ம் கொடுக்கலாமாங்க சார்? அவங்க விரும்பி கேக்குறது ஷார்ட் டேர்ம் சார். ஷார்ட் டேர்ம் கொடுங்க. அது பிரீமியம் அதிகமா கட்டுற விரும்புறாருன்னா போட்டுருங்க. சரிங்க சார். ஆமா எனக்கு போன வருஷம் ஒருத்தர் போட்டவர் இந்த வருஷம் கட்டிட்டாருங்க சார். 1,26,000. 1,20,000ங்கிறது நீங்க உமங்க உற்சவ் கேன்வாஸ் பண்ண பழகிட்டீங்கன்னா 5 லட்சம் 10 லட்சம் உங்களுக்கு சாதாரணமா போயிடும். உற்சவ் வந்து ஒரு 3 பாலிசி 1 lakh மேல கொடுத்துருக்கேங்க சார். ரைட், ரொம்ப சந்தோஷம். நிறைய ஓகேங்க 10 லட்சம் கேன்வாஸ் பண்ணுங்க. ஓகேங்க சார். சார் ஆமா, உங்க மோட்டிவேஷனால நான் பெரிய அளவுல செய்றேங்க சார். ஓகேங்க சார். கட்டாயம் கடவுள் உதவி செய்வார், நீங்க செய்யலாம். சார் உங்களோட மோட்டிவேஷன் சூப்பரா இருந்துச்சுங்க சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ இது தேங்க்யூ மாதிரி தேங்க்யூ. இன்னும் அடிக்கடி கிளாஸ் எடுக்க வாங்க சார் எங்களுக்காக. கட்டாயம் வரேன், கட்டாயம் வரேன், ஓகேங்க சார். கட்டாயம் தேங்க்யூ. வரேன். பல கருத்துக்களை சொல்றேன். தேங்க்யூ. பேஷனேட் டு உற்சவ். எப்போ உற்சவ் கம்ப்ளீட் பண்ணாலும் எனக்கு உடனே அனுப்புவாங்க வாட்ஸ்அப்ல அனுப்புவாங்க, சார் கம்ப்ளீட்டட் டுடே அப்படின்னு. அது சரி மாதிரி அவங்க வீட்டு ஃபெஸ்டிவல்லாம் கூட உற்சவ் அந்த மாதிரிலாம் போட்டு ஒரு அஃபினிட்டி என்ன சொல்றது, அதுல ஒரு ஈடுபாடு இன்வால்மெண்ட். உற்சவ் தான் ஃபோக்கஸ் அவங்க. சார், பெரிய பாலிசிகளை கேன்வாஸ் பண்ண பழக்கணும். அதான் ஏன்னா இன்னைக்கு 1 லட்சம் பிரீமியங்கிறதெல்லாம் ஒரு விஷயமே இல்லாம ஆயிப்போச்சு. correct. நீங்க பிரைவேட் இன்சூரன்ஸ் கம்பெனில பாத்தீங்கன்னா 12 லட்சம் 15 லட்சம் 20 லட்சங்கிறான். நான் ஒரு 20 லட்சம் கம்ப்ளீட் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப்ல இது வச்சேன் ஸ்டேட்டஸ். என் தம்பி கூப்பிட்டு, ஏன்னா 20 லட்சம் பிரீமியம் எல்ஐசில பெரிய விஷயமா, நாங்க எஸ்டிஹெச்ல இது ஒரு டாக்டர்கிட்ட வாங்கிடுவோமேங்கிற சூழ்நிலை அப்படி இருக்கு. உண்மை. அதனால பெரிய பாலிசிகளை கேன்வாஸ் பண்ணா தான் சர்வீஸ் ஆக முடியும். வேற யாராவது? சார் வணக்கம் சார். வணக்கம். லதீரா அரியலூர் சார். எங்க இருந்து? அரியலூர் பிரான்ச்சிங் சார். அரியலூர். அரியலூர். அரியலூர்ல நீங்க எப்பமா ஏஜெண்டா இருந்தீங்க? எப்ப இருந்திருக்கீங்க? இப்பதான் சார் ஜஸ்ட் 3 months தான் சார் ஆகுது. சரி ஆக்சுவலா சரி சரி ரியலா நான் இப்பதான் எனக்கு சரி எல்ஐசிய சரி பத்தி எனக்கே இன்னும் முழுசா தெரியாது. எனக்கு சொல்லதான் ஒவ்வொரு விஷயமும் நான் அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கேன். சரி 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 ஆக்சுவலா சரி. ஐ எம் கெஸ்ட் லெக்சர் இருக்கேன் சார். ஓ ஹலோ சார் ஆக்சுவலா இப்ப எனக்கு இந்த ஸ்கீம் ஹலோ. வந்து நம்ம ரீச் பண்ணணும் அப்படிங்கறது எனக்கு இப்ப நீங்க சொல்லதான் தெரியுது. ஆக்சுவலா நீங்க சொன்ன மாதிரியே நான் லேபும் உமாங் மட்டும்தான் மூவ் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப நீங்க சரி சரி சரி. சொன்னதுக்கு அப்புறம் தான் உற்சவ் பண்ணலாம் அப்படிங்கறது இப்பதான் சார் தெரியுது. நீங்க உற்சவ்ல எல்லாமே கேரண்டீடு. நீங்க அசம்ஷன்ல சொல்ல வேண்டிய ஓகேங்க சார். வேலையே இல்லை. ஓகேங்க சார். ஆமா, அதனால இதை நிறைய கேன்வாஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நிறைய சீனியர்ஸ் தான் வரும். ஹலோ, இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே கண்டிப்பா சீனியர்ஸா தான் இருப்பீங்க. நான் மட்டும் தான் இப்பதான் 3 months ஆகுது. சோ சரி எனக்கு சரி. எப்படி நம்ம கிளைண்ட் கிட்ட பண்ணணுங்கிறதே எனக்கு இன்னும் கிளியரா ஆகல. ஆக்சுவலா இப்ப பார்த்தா நம்ம நல்லா போடுறேன் அப்படிங்கிற அளவுக்கு வராங்க. அப்புறம் போயிட்டு நம்ம மூவ் பண்ணோம்னா ஏதோ ஒரு விஷயம் அவங்கள்ட்ட ஏதோ ஒரு விஷயத்துல மிஸ் பண்றேங்கிறது எனக்கு தெரியுது. இல்ல நம்ம அப்படியே சொன்ன பிரேக் ஆயிடுது சார். நம்ம சொன்ன விஷயத்துல ஏதோ ஒரு இடத்துல அவங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னு அவங்க நினைக்கிறாங்க. அதை ஓப்பனா அவங்ககிட்ட சொல்ல முடியாது. அதனால சில நேரங்கள்ல போஸ்ட்பான் பண்ணுவாங்க. இது நீங்க இப்பதானே ஆரம்பிச்சிருக்கீங்க, போக போக உங்களுக்கே தெரிஞ்சிடும் அது. ஹலோ 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 சார் ஏதோ நெட்வொர்க் பிரச்சனையா இருக்கு. கேக்குதா? சரி, அடுத்தவங்க வாய்ப்பு கொடுங்க. ஓகேங்க சார். தேங்க்யூ. கேக்குதுங்க சார். சொல்லுங்க. கேக்குது சொல்லுங்க சார். அதாவது நீங்க இப்பதானே ஏஜென்சி ஆரம்பிச்சிருக்கீங்க. ஹலோ, எஸ் சார். எஸ் சார். நீங்க எஸ் சார். இன்னும் கேன்வாசிங் பண்ணத்தான் நீங்க உங்களை மெருகேற்றிக்க ஓகே. முடியும். இது ஒரு கிளாஸ் ரூம் ட்ரைனிங்கா நம்ம செய்ய முடியாது. ஏன்னா உங்களுடைய பாலிசி உங்க ப்ராஸ்பெக்டோட மனநிலைமையை பொறுத்து தான் நம்முடைய கேன்வாசிங் இருக்கும். அதை நீங்க படிக்கிறதுக்கு it will take some time.
நீங்க அதிகப்படியான ஓகேங்க நபர்களை சார். கேன்வாஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க, பிரசன்டேஷன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா விளங்கிடுது. ஓகேங்க சார். ஓகேங்க சார். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ யாரு மச் சார். சார்? சார் பேர் போட்டு வாங்க சார். முதல்ல சொன்னேன் கேன்னா எப்படி கூப்பிட சொல்லுங்க. சார் சார் வணக்கம் சார். வணக்கம். அனைவருக்கும் மாலை வணக்கம் சார். என் பேர் மிஸ்டர் ஜி.ஏ. கண்ணன் சார். பிஜே செல்வகுமார் சார் டீம்ல தான் இருக்கேன் சார். சார் மீட்டிங் அட்டன் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு இந்த குரூப்ல வந்து அட்டன் பண்ணதுக்கு இன்னும் எனக்கு ரொம்ப உற்சாகத்தை கொடுத்துருக்கு சார். அதே மாதிரி உற்சவ் தான் இப்போ நிறைய ஃபோக்கஸ் பண்றேன் சார். அது ரொம்ப அட்ராக்டிவான பிளான் தான். மெயினா பென்ஷன்தாரருக்கு இது கட்டாயம் வேணும் சார் ஃபியூச்சர்ல. அதான் சார் இப்போ நிறைய மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு நாளைக்கு ட்ரைனிங் வராம இருந்துடாதீங்க. தேங்க்யூ சார். வந்துடுவேன் சார் கண்டிப்பா. தேங்க்யூ சார். தேங்க்யூ தேங்க்யூ. கண்ணன் சார், அடுத்த முறை வரும்போது பேர் போட்டு வாங்க சார் ப்ளீஸ். சார் இதுல சாட்ல பண்ணியிருக்கேன் சார். என் பேரு கோட் நம்பர் எல்லாம் இல்ல தான் வருது பாருங்க. மொபைல்ல பண்ணுங்க. மொபைல்ல பண்ணணும். ஆமா சார் ஆமா சார். சார் மாத்திடுறேன். ஓகே சார். வெரி சார். தேங்க்யூ. விஜயா மேடம் தான் ஹேண்ட் ரைஸ் பண்ணாங்களே. விஜயா அது வேற யாரோ நினைக்கிறேன். பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க விஜயா. நீங்க சொன்ன கடைசி பாயிண்ட் வந்து எனக்கு சொல்லுவாங்க இல்லைங்களா, ஏதோ ஒரு மீட்டிங் போனா ஏதோ ஒரு பேச்சு பேசுனா அதுல ஒரு சின்ன பொறி கிடைக்கும் அப்படின்ட்டு. நீங்க சொன்னீங்க கூண்டுல இருந்து இப்போ வந்து திறந்து விட்டுருக்கோம் அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஒரு மைண்ட் இருந்த நானு கரெக்டா அந்த டைமுக்கு வந்து நீங்க சொன்ன அந்த வார்த்தை வந்து எனக்கு நல்ல யூஸ்ஃபுல்லா இருந்தது. ரொம்ப தேங்க்ஸ் சார். சூப்பர். தேங்க்யூ சார். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. செல்வம், நீங்க தான் சொல்லணுமா? சார் ஒன்றும் இல்லை, அப்பாவுக்கு அவர்கிட்ட நாங்கள் எல்லாமே குருவா இருந்து கற்றுருக்கோம். பட் நல்ல விஷயங்கள் கற்றுருக்கோம். அதாவது சார் எனக்கு ஆக்சுவலா சொன்ன விஷயம் என்னன்னா, நீங்க பிபிடி போடுறதா வேணாமா டிஸ்கஷன். ஆனா வந்து பிபிடி இல்லாம நம்ம எடுக்கணும் அப்படிங்கிறது தான் சாருடைய நினைப்பு. பட் நான் வந்து பிபிடி போட நல்லா இருக்குமோ அப்படின்னு சொன்னேன். பட் சார் என்ன நினைச்சாரோ ஸோ அதுதான் நடந்திருக்கு. அதுவும் சிறப்பாகவே நடந்திருக்கு. ஸோ உண்மையாவே இன்னைக்கு எடுத்த கிளாஸ் வந்து நான் எல்லாத்துக்கும் குரூப்ல போட்டதான். இந்த யார் யாருக்கு இந்த 1-10க்கு பின்னாடி ஒரு தொய்வு இருந்துச்சோ அந்த தொய்வெல்லாம் வர்றதுக்காக தான் அந்த இதுல இருந்து அந்த கூண்டுல இருந்து வெளியே வருவதற்கான வாய்ப்பை சரியா பயன்படுத்தியிருக்காரு. எல்லா பேருக்கும் நம்ம கொடுத்துருக்கோம்னு நினைக்கிறோம் நம்ம லீக் குரூப்ல இருந்து. ரொம்ப சந்தோஷம் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. செல்வம் வந்து இல்லைன்னா இன்னைக்கு இந்த மீட்டிங் இல்லை. அதனால அவனுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். நாங்க நடத்துற எல்லா மீட்டிங்க்கும் வருவாரு. நீ அப்பான்னு தான் கூப்பிடுவாரு. ஏன்னா அவர் வயசை குறைக்கணும் இல்லையா, அதுக்காக. அப்பா தான் நீங்க எப்பயுமே. ஆமா. ஆனாலும் என்னன்னா இந்த மாதிரி ஆட்கள் உற்சாகப்படுத்துறதுனாலதான் நம்ம சில விஷயங்களை கத்துக்க முடியுது. நீங்க சொன்னீங்க இல்லையா, சாகிற வரைக்கும் என்ன செய்யணும், கத்துக்கிட்டு தான் இருக்கணும். ஏன்னா உங்களுடைய மெசேஜ் எல்லாம் நான் பார்த்தேன். அந்த வீடியோ யூடியூப்ல எல்லாமே இப்போ ஒரு 4-5 ப்ரோக்ராம் பார்த்தேன் நான். ஏன்னா நீங்க என்ன பர்பஸ்க்காக நடத்துறீங்க, எப்படி ஆடியன்ஸ் எப்படி இருக்காங்கிறதுக்காக. இருந்தாலும் எனக்கு ஒரு பயமும் இருந்தது. ஏன்னா இந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் இதுதான் ஸ்ட்ராட்டஜி நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா என்னுடைய அணுகுமுறை வேறு, உங்களுடைய அணுகுமுறை வேறு. ஆனா நான் என்னன்னா என்னுடைய அப்ரோச் வந்து எல்லாருக்கும் பிடிக்கும். பை காட்ஸ் கிரேஸ். அது எந்த இடத்துக்கு போனாலும் பெரிய பாலிசியில போகும்போது 2 மணி நேரம் 3 மணி நேரம் பேசியிருக்கோம். அதாவது அப்பார்ட் ஃப்ரம் எல்ஐசி அந்த அளவுக்கு ஒரு அட்ராக்ஷனை இறைவன் கொடுத்தார். அதனால இறைவனுக்கும் உங்களுக்கும் என்னுடைய நன்றி. தேங்க்யூ. அப்புறம் அங்குராஜ். சார் சொல்லுங்க சார். வணக்கம். வணக்கம் மேடம். நான் வந்து ஒரே ஒரு தடவை தான் உங்களை பார்த்தேன். செல்வம் ஃபங்க்ஷன்ல போட்டோ எடுத்தாலும் எனக்கு ரீகலெக்ட் பண்ணவே முடியல. இருந்தாலும் விசாரிச்சுக்கிறேன் அப்பப்போ உங்களை. சரி, ரொம்ப தேங்க்ஸ் சார். நான் ஃபர்ஸ்ட் டைம் உங்கள்கிட்ட கேட்ட உடனேயே எந்த பதிலும் இல்லாம ஓகே சொல்லிட்டீங்க, அப்ஜெக்ஷன் இல்லாம. ரொம்ப தேங்க்ஸ் சார். நிறைய பேர் வந்து நீங்க மறுபடியும் கிளாஸ்க்கு வரணும்னு விரும்புறாங்க. நாங்களும் அதை தான் விரும்புறோம்.
ஒருவேளை அந்த தடங்கள் நீங்க பிபிடி வராம இருந்தது மறுபடியும் நீங்க வந்து எடுக்கணுங்கிறதா தான் நான் நினைக்கிறேன். ஆக்சுவலா நீங்க என்னன்னா பிபிடி நான் நேத்துல இருந்து செக் பண்ணிட்டே இருக்கேன், எல்லாம் ஓகேயா இருந்தது. மீட்டிங் கொஞ்சம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அதுல ஆடியோ வீடியோ சரியா வரல. ரெண்டாவது டிஸ்பிளே வரல. ஓகே சார். நான் வீட்ல இருந்தா நெட் கட் ஆகும், ப்ராப்ளம் வருங்கிறதுக்காக ஆபீஸ்க்குள்ள இருக்கேன் இப்போ. நீ சொல்ல போனா காலையில 8:30க்கு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி மதுரை போயிட்டு மதுரையில வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் தேனிக்கு வரும்போது 6:20 வீட்டுல போய் குளிச்சுட்டு அப்படியே இங்க ஓடி வந்தேன். நேத்து முந்தா நாள் 2 நைட்டு தூங்கவே இல்லை. ஏன்னா உங்களுக்கு எல்லாம் என்ன சொல்றது, என்ன பேசுறது, வாய்ப்பு கிடைக்கிறதுக்காக பேசிட்டு போறது வேற. ஆனா நான் பேசுற விஷயம் ஏதாவது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கணுங்கிறது என்னுடைய பாரம். நான் கடவுள்கிட்ட அதான் வேண்டிட்டேன், கட்டாயம் இது மக்களுக்கு ரீச் ஆகணும். அதனால ஒரு மாற்றம் உங்க சேவை எப்பவும் தொடரணும் சார். இதே மாதிரி நீங்க ஆபீஸ வச்சு ரிட்டையர் ஆன பிறகு ஒரு ஆபீஸும் வச்சு நீங்க மெயின்டைன் பண்ணி நம்ம ஏஜென்ட்ஸ் ஃபெடரேஷனுக்கு நீங்க செய்யறது இந்த பயணம் ஜர்னி வந்து கண்டிப்பா தொடர்ந்து எங்களுக்கெல்லாம் நீங்க வந்து அப்பப்போ வந்து இந்த மாதிரி மீட்டிங் எடுக்கணும்னு கேட்டுக்கிறேன் சார். தேங்க்யூ. என்ன திங்க் பண்ணதுன்னா 70 வயசு வரைக்கும் லிக்கா ஸ்கீம் இருந்தது, இப்போ வந்து 75 எக்ஸ்டெண்ட் பண்ண போறாங்க. அதனால கட்டாயம் உங்களோட சேர்ந்து நானும் பயணம் பண்ணேன். கண்டிப்பா சார். ஓகே சார், சார். அங்குராஜ் போட்டிருக்காரு. அங்குராஜ் அண்ட் சிவகுமார், அதுக்கப்புறம் அதோட முடிச்சுக்கலாம். அங்குராஜ் சார். சார் வணக்கம், பழனியிலிருந்து அங்குராஜன் சார். எங்க இருந்து சார்? பழனி பிரான்ச் அந்தோனிராஜன் சார் டீமுங்க சார். வந்துருக்கேன், உங்க டீம்லயே பேசியிருக்கேனே. அதனாலதாங்க சார் நான் உங்க சாரோடைய நேம் சொன்னேன். உங்க மீட்டிங் 2 கிளாஸ் நான் நேரடியாக அட்டன் பண்ணிக்கிறேன். ஏற்கனவே ரொம்ப சிறப்பான பேச்சா இருக்கு உங்களுது. இன்னைக்கு என்னால கொஞ்சம் வீடியோல வர முடியல ஆரம்பத்துல இருந்து, பட் இருந்தாலும் டிரைவிங்ல கிளாஸ கேட்டுட்டே வந்தேன். ரொம்ப ஒரு உத்வேகமா ரொம்ப சூப்பரா இருந்ததுங்க சார். ரொம்ப தேங்க்ஸ்ஃபுல். உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். உங்களை நீங்க ஜீவன் லேப் கிளாஸ் எடுத்து ஒரு 5 இயர்ஸ் முன்னாடி எங்களுக்கு எடுத்தீங்க. அந்த வருஷம் நான் ஜீவன் லேப்லயே 20 பாலிசி பண்ணேன், நிறைய பிரீமியம் கொண்டு வந்தேன். பரவாயில்ல, உற்சவம் அதே மாதிரி பண்ணுங்க. கண்டிப்பா சார், பண்ணிடுவோம் சார், கண்டிப்பா பண்ணிடுவோம் சார். உங்களுடைய அந்த சார்ட்ஸ் அது எல்லாமே நாங்க எங்க மீட்டிங்ல அதை நீங்க காட்டும் போது அதெல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். உங்களுடைய கிளாஸ் எப்பவும் சூப்பரா இருக்கும், ரொம்ப நிறைவா இருந்ததுங்க சார். உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றிகள். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். கண்டினியூ சார். 2 வருஷமா எம்டிஆர்டி சார். போன வருஷம் எம்டிஆர்டி. தெரியும். உங்க டீம்ல 3 பேர் எம்டிஆர்டி. ஆமாங்க சார். உங்க டீம்ல 3 பேர் எம்டிஆர்டி. ஆமாங்க சார், எங்க டீம்ல இந்த வருஷம் 3 பேர் எம்டிஆர்டிங்க சார். ஆமா. தேங்க்ஸ் சார். தேங்க்யூ அங்குராஜ். தேங்க்யூ வெரி மச் சார். சொல்லுங்க சார். வணக்கம் சார், சேலம் இருந்து சிவகுமார் சார். சேலம் சிஏபி சிவகுமார் சார். இப்போ டே பை டே பாத்தீங்கன்னா நிறைய சேஞ்சஸ் வந்துகிட்டே இருக்க டைம்ல சேஞ்சஸ் இப்படிதான் இருக்கும், அதை அக்செப்ட் பண்ணிட்டு போகணும்னு அழகா சொன்னீங்க. அதுல சிறப்பா பாத்தீங்கன்னாக்க முன்னமெல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு சாதாரண ஒரு எஜுகேட் பண்ணி வந்து வேலைக்கு வந்தாச்சுன்னா அவங்கள்ட்ட போய் ஜாப் கேட்டாச்சு ஒரு பாலிசி கேட்கிறோம் அப்படின்னா ஃபாதர் வந்து டிசிஷனாரு, இப்போ வந்து சன் டிசிஷன் எடுக்கிற அளவுக்கு மாறி இருக்கு. இந்த அளவுக்கு மாற்றங்கள் இருக்கும்போது நம்ம ஏன் மாறக்கூடாது? அழகா சொன்னீங்க சார். இல்ல உண்மைதானே ஒரு சார். சார் கேக்குது, சொல்லுங்க. தேங்க்யூ சார். ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள்ல சேஞ்சஸ் ஆகிற டைம்ல நிறைய நம்ம ரொம்ப பிரச்சனையா நமக்கு இருந்துகிட்டே இருந்தது, என்ன செய்யறது, அப்டேஷன் பண்ண முடியாம ரொம்ப சிரமப்பட்டு இருக்கிற நேரத்துல இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லா நான் உங்களுக்கு ஒரு பதில் சொல்றேன். நான் ஏஜென்டா இருக்கும்போது மணி பேக் பாலிசிக்கு 15% தான் கமிஷன், சிடிஏ பாலிசிக்கு 10% தான் கமிஷன், ஜீவன் கிஷோருக்கு அப்போ இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது 15% தான் கமிஷன். எல்லாமே கம்மியா தான் இருந்துச்சு, அதுலயும் நம்ம பிசினஸ் பண்ணதான் செஞ்சோம். எஸ் சார். அதனால சார் அப்புறம் வந்து சொல்லுங்க சார், பாலிசி நம்ம வந்து பிரசன்டேஷன் கொடுக்கும்போது ஒரு ஹீரோ பண்ற மாதிரி இருக்கணும்னு சொல்லியிருந்தீங்க. இன்னொன்னு ஒரு எக்ஸாம்பிள் டெமோ ஏதாவது கொடுக்க முடியுமா சார்? இப்போ நீங்க ஒரு பிளான வந்து பிரசன்ட் பண்றதுக்கு முதல்ல அந்த பிரசன்டேஷன் ரெடி பண்றீங்க. நீங்க எந்த ஆப்ல போட்டாலும் ஒரு பிரிண்ட் அவுட் வரும், அதுல இருக்கிறத வாசிக்கிறதுக்கு நமக்கே பாதி புரியாது, ஆனா அவனுக்கு புரியுற மாதிரி நம்ம சொல்லணும். அப்போ சொல்வதற்கு நீங்க கோபிநாத் சாருடைய கிளாஸ்ல அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த என்எல்பி ப்ரோக்ராம் பத்தி சொல்லுவாரு. அதாவது நியூரோ லிம்பஸ்டிக் ப்ரோக்ராம். எப்படின்னா ஒரு பெர்சனை எப்படி நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்றது, ஏன்னா 3 டைப் ஆஃப் பெர்சன்ஸ் இருக்காங்க பாரு. ஆடியோ, சில பேர் பாத்தீங்கன்னா பேசும்போது காதை எப்படி திருப்புவான்,
அவனுக்கு நீங்க பேசினா தான் பிடிக்கும். அவன்கிட்ட போய் நீங்க இப்ப இதெல்லாம் காமிச்சீங்கன்னா பார்க்க மாட்டான். அடுத்து வந்து விசுவலைஸ்ட். அவனுக்கு என்ன பண்ணணும்னா நீங்க வந்து பிரசன்டேஷனை காமிச்சுதான் ஆகணும். மூணாவது ஆளு கினஸ்தட்டிக் பர்சன் பாரு. அவனுக்கு என்ன செய்யணும், ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கணும். சார் 1000 ரூபாய்க்கு போனஸ் இவ்வளவு, 15 வருஷத்துக்கு இவ்வளவு வரும் அப்படி நீங்க எழுதி காமிக்கணும். அது அவனுக்கு பிடிக்கும். இவங்களை நீங்க எப்படி ஐடென்டிஃபை பண்றது அந்த கிளாஸ் எடுப்பாரு. அது மாதிரிதான் நீங்க உட்கார்ந்து பேச ஆரம்பிக்கும் போதே இவன் எப்படிப்பட்ட மனநிலையில இருக்கிறாங்கிறத ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய திறமை உங்களுக்கு வரணும். அதை வளர்த்துக்கிடணும்னா அதிகப்படியான நபர்களை கேன்வாஸ் பண்ணணும். டெய்லி 3 பேரை நீங்க பிரசன்டேஷன் கொடுத்து பாருங்க, என்னைய விட நீங்க எக்ஸ்பர்ட் ஆயிருங்க. நான் உங்ககிட்ட கிளாஸ்க்கு வந்துடுவேன் அப்புறம். ஆமா, அதுதான் நடக்கும். ஏன்னா எனக்கு கிடைக்காத வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு இல்லையா? நான் போய் இஷ்டத்துக்கு கேன்வாஸ் பண்ண முடியாது. யாராவது கூப்பிட்டா தான் நான் போக முடியும். நீங்க அப்படி இல்லை, டெய்லி 3 பேரை பார்க்கலாம், நீங்க 3 பேருக்கு செய்யலாம். அதனால இந்த மாதிரி செய்யுங்க, நிறைய பிசினஸ் பண்ணலாம், வாய்ப்புகள் நிறைய இருக்கு. 30 கோடி பேர் உங்க கையில கொடுக்குறோம் இன்னைக்கு, புரிஞ்சுக்கிட்டீங்களா? 30 crores நீங்க அள்ளிக்காங்க, எவ்வளவு வேணா அள்ளிக்காங்க. தேங்க்யூ. ஓகே சார், தேங்க்யூ சார், தேங்க்ஸ். அதனால தான் ஐஆர்டிஏ விஷனே 2047 ஒன் பாலிசி பெர் பேக்கெட் சொல்லியிருக்காங்க. சார் 2050 30 கோடி சொல்லிட்டாரு. அதை கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துடும். இப்போ கொடுத்தீங்கன்னா அடுத்த 20-30 வருஷம் கால்குலேட் பண்ணி பாருங்க, சார் சொன்னது கரெக்டாக வந்துடும். உண்டா இல்லையா? ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயம், இன்னும் 100 பேர் வந்து இருக்காங்க என்னோட கிளாஸ்ல இருப்பாங்க. வெரி ஹாப்பி. ரெண்டாவது, நம்ம இன்னைக்கு இவ்வளவு ஃப்ரீயா இருக்கிறோம்னா நம்ம நிறுவனம் மாதிரி ஒரு நிறுவனம் கிடையாதுங்க. வேற எங்கேயும் ஃபுல்லா இருக்க முடியாது. நீங்க எஸ்டிஎஃப்சில ஏஜென்டா இருந்தீங்கன்னா காலையில 3 hours கால் அட்டன் பண்ணணும், பதில் சொல்லணும், ப்ராஸ்பெக்ட் லிஸ்ட்டை காமிக்கணும், ஃபாலோ அப் லிஸ்ட்டை காமிக்கணும், அடுத்த மீட்டிங் எப்போன்னு காமிக்கணும், எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். உங்க எல்ஐசியில பாலிசி தவிர உங்ககிட்ட ஒருமே கேட்கலையே. உங்க ப்ராஸ்பெக்டா கேட்டாங்களா, இல்ல நீங்க என்ன பேசுனீங்கன்னு கேட்டாங்களா, ஏதாவது கேட்கறாங்களா? மார்க்கெட்டிங் ஃப்ரீயா இருக்குது எல்ஐசி ஒண்ணுதான். இதுல நம்ம பண்ணல அப்படின்னா வேற எதுலயும் நம்ம சர்வே ஆக முடியாது. நீங்க பிசினஸ் பண்ண எவ்வளவு பெரிய ஆட்களுடைய தொடர்புல நமக்கு கிடைக்குது, எவ்வளவு தொடர்புகள் கிடைக்குது. சார் இன்னைக்கு வந்து எதையும் சாதிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தா நம்ம ஏஜென்ட்ஸ் போய் சாதிச்சுட்டு வந்துருவாங்க சார். அவங்களுக்கு தெரியாத ஆளுகளே கிடையாது. ஸ்கூல்ல சீட் வேணுமா, காலேஜ்ல சீட் வேணுமா, இந்த ரெக்கமெண்டேஷனா அந்த ரெக்கமெண்டேஷனா, யாருங்க? எல்லாத்துலயும் நம்ம ஆட்கள் இருக்காங்க. அதனாலதான் வந்து நம்ம இவ்வளவு தைரியமா இருக்கிறோம். உண்மையிலே ஒரு பெரிய சந்தோஷம். தேங்க்யூ. ஸோ ஐ திங்க் முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு 2 minutes I will just summarize by way of vote of thanks. தேங்க்யூ. ஸோ நான் புரிஞ்சுட்டது என்னன்னா, சாரோட இதில் நெவர் கிவ் அப்னா கூட எல்லாரும் எம்டி வெசலாகவே இருக்குன்னு சொல்லிட்டாரு அவர். ஸோ தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்டு. 1100 பாலிசி 1100 ஃபேமிலின்னு சொன்னார். அது ரொம்ப ரொம்ப இது. ஏபி ரைடரை பற்றி ரொம்ப அழகாக சொன்னார். அது ஒரு பெரிய ஸ்கோப் இருக்குது. 3 times கொடுக்கறதுனால அது கஸ்டமர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது ஒரு நல்ல பெனிஃபிட்டு. பீமாஸ்ரீ நம்மளே நிறைய பேசியிருக்கோம், 28 years. இதில் இன்னொன்று என்ன பெனிஃபிட் தான் சார், நாங்கள் வந்து கேஸ் ஸ்டடி பண்ணினோம். பீமாஸ்ரீ வந்து இட் டசன்ட் அஃபெக்ட் செக்ஷன் 10(10D). எத்தனை வயசு போட்டு பார்த்தாலும் வி கம்பேர்ட் வித் மணி பேக். கேளுங்க இந்த. ஸோ 10 லட்சம் மினிமம் சம்மோஷன் வி டிட் சம் கேஸ் ஸ்டடிஸ் பை கிவிங் சம் லாங் டேர்ம். செக்ஷன் 10(10D) அஃபெக்ட் ஆகாத மாதிரி பிரீமியம்ஸ் ஆர் ஸ்ட்ரக்சர்டு. தட்ஸ் வாட் ஐ வாண்டட் டு சே. அப்கோர்ஸ் கொஞ்சம் ஹையர் சம்மர்ஷூடு போனா வரமா இருக்கும், தட் இஸ் டிஃபரெண்ட். நம்ம 10 லட்சம் போனாலே டிக்கெட் சைஸ் நமக்கு அதிகமா இருக்கு இல்லையா? அது ஒரு சின்ன கேஸ் ஸ்டடிலாம் நம்ம பண்ணினோம். நான் கத்துனது சாரோட இது என்ன கீ டேக்அவேஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம வீட்டுக்கு என்ன எடுத்துன்னு போறோம், சார் பேசின அப்புறம் டிரைவிங் த ஹோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். பாசிட்டிவ் மைண்ட் செட் இருக்கணும், பாசிட்டிவா திங்க் பண்ற ஆளோட சேர்ந்து நம்ம வாழணும், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நமக்கு பெஸ்ட் டே அப்படின்னு நினைக்கணும். சார் சொன்ன மாதிரி நாளைக்கு எந்திரிப்போமாங்கிறது நமக்கு தெரியாது, ஆனால் அலாரம் வச்சு தான் எந்திரிக்கிறோம். அந்த அலாரம் வச்சு எந்திரிச்சாலும் நாளைக்கு நம்ம என்ன பண்ண போறோங்கிறத அதை முன்னாடியே எழுதி வச்சுருந்தா தானே அந்த ப்ராஸ்பெக்டிங் வந்து சக்சஸ்ஃபுல் ஆகும் இல்லையா? ஹீரோ ப்ரெசன்டேஷனை டிஃபரெண்டா பண்ணணும்னு டெய்லர் மேட் சொல்யூஷனா கொடுக்கணும் சார் சொல்றாரு. நானே நம்ம நிறைய மீட்டிங்ல சொல்லியிருக்கேன். ஒரு ப்ராஸ்பெக்டை பார்க்க போறான்னா அவரை பத்தி கொஞ்சமாவது தெரிஞ்சுட்டு போனோம். அவருக்கு வந்து சார் சொன்ன மாதிரி 12 கோடி ரூபா சம்பளம் இருக்கிற ஆள்கிட்ட போயிட்டு ஒரு 5 லட்சம் ரூபாய் சம்மர்ஷூட் வாங்கிட்டு வந்தா எப்படி இருக்கும் இல்லையா? ஸோ த டிக்கெட் சைஸ் ஷுட் பி இன்க்ரீஸ்டு டு தட் எக்ஸ்டென்ட். நமக்கு வந்து கமிஷனும் நமக்கு ஜாஸ்தி ஆகுங்கிறது நான் புரிஞ்சுட்டேன். நம்மளோட எவ்ரி டே எக்ஸ்பீரியன்ஸ் அனலைஸ் த மிஸ்டேக்ஸ். என்ன பண்ணினோம், எல்லாருக்கும் மிஸ்டேக் தானே.
நான் ஒரு ப்ராஸ்பெக்ட் பார்த்து அவர் எதிர்பார்த்த பதில் என்னால் சொல்லியிருக்க முடியாது. வீட்டில் வந்து என்னடா நாள் இப்படி சொல்லிட்டா நம்ம இப்படி சொல்லியிருக்கலாமேன்னு தோணும். ஸோ தட் இஸ் ஏ எக்ஸ்பீரியன்ஸ். அன்னைக்கு எனக்கு அந்த அனுபவம் இல்லையா? அதனால கரெக்ட் யுவர் மிஸ்டேக்ஸ் பிஃபோர் தே பிகம் யுவர் ஹேபிட். சார் அருமையாக சொன்னார். இது வந்து பொறிக்கப்பட வேண்டிய வார்த்தைகள், நீங்கள் கூட எழுதி வச்சுக்கலாம். கரெக்ட் யுவர் மிஸ்டேக் பிஃபோர் தே பிகம் யுவர் ஹேபிட். அதே கரெக்ஷனை போய் மறுநாள் வந்து அந்த ஆள்கிட்டே போய் வேற ஆள்கிட்ட பேசுறப்ப பண்ணக்கூடாது. ஒரு தப்பு ஒரு தரம் தான் பண்ணலாம், ரெண்டாம் தரம் அதை பண்ணக்கூடாது. அதுதான் சார் சொல்ல வந்தாரு. திறமை, தேடல், பொறுமை சொன்னாரு. பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் நெவர் கிவ் அப்ங்கிற டாபிக்கே சார் எடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன். பொறுமை இல்லாட்டா நம்ம இந்த மாதிரி ஒரு 150 பேர் 160 பேர் இந்த கிளாஸ்ல இருந்துட்டு நம்மளாம் சஸ்டைன் பண்ண முடியுமா? 14 லட்சம் ஏஜென்ட் இந்த ஃபீல்டில் இருக்க முடியுமா? பிரைவேட் இன்சூரன்ஸ்ல எத்தனை பேர் இருக்காங்க? ஆட்ரிஷன் ரேட் எல்லாம் போய் பாருங்க நீங்க. ஸோ அதனால 1 மந்த்ல வந்து 66 lakhs நான் சிங்கிள் ப்ரீமியம் கொடுத்துருக்கேன்னு சொல்றாரு பாருங்க சார். அதெல்லாம் இஸ் ஹேட்ஸ் ஆஃப். ஃபைனலி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொன்னாரு, அந்த ரிட்டையர்மெண்ட் பொட்டன்ஷியல் எவ்வளவு இருக்கு ஆனுட்டி ஸ்கீம்ஸ். ஸோ நிறைய இருக்கு. சிங்கிள் ப்ரீமியத்தை கொடுத்தா கூட நம்ம உற்சவ் இஸ் எ குட் கான்செப்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் காம்பவுண்டிங். அதில் வந்து அது அது கணக்கு பண்ணி பார்த்தா தான் தெரியும். என்னெல்லாம் ஆப்பெல்லாம் நீங்கள் போட்டால் கூட அந்த காம்பவுண்டிங் டு த எக்ஸ்டெண்ட். டாக்ஸ் பெனிஃபிட்லாம் விட்டுருங்க. கண்ட்ரி வந்து சேஞ்ச் ஆக போகுது. டைரக்ட் டாக்ஸ் கோட் இஸ் கோயிங் டு கம். டாக்ஸுக்கு வேண்டி இன்சூரன்ஸ் விற்கக்கூடாதுங்கிறத மைண்ட் செட்டை மாற்றிக்கோங்க ப்ளீஸ். அப்படி தெரிஞ்சுட்டு நம்மளே டாக்ஸ் ஆகுமா? அதனால டாக்ஸ் எல்லாம் தெரியாது சார். இன்னைக்கு டாக்ஸ் இருக்கும், நாளைக்கு டாக்ஸ் இருக்கானே தெரியாது. அதை பற்றி நம்ம பேசக்கூடாது. கேட்டவங்களுக்கு சொல்லவும் தெரியணும், அது வேற விஷயம். பட் ஃபைனலி என்ன சொன்னார் சார்? ஃபோக்கஸ்டு ட்ரீம்ஸ். ஸோ இந்த ஆக்ஷன் அண்ட் தாட்ஸ், அதுக்கு நடுவில் அந்த ரியாலிட்டி வரணும்னா ஆக்ஷன் இருக்கணும். ரைட்? ஆக்ஷன் வித்தவுட் விஷன் வேஸ்ட். ஆக்ஷன் வித் விஷன் தான் நல்லா இருக்கும். ஸோ விஷன் வித் ஆக்ஷன் அப்படின்னு முடிச்சாரு. ரொம்ப அருமையான இருந்தது. அதாவது இவ்வளவு நாள் 16 செஷன் நானே கொஞ்சம் எடுத்து பிளேடு போட்டு இன்னைக்கு வந்து ஒரு புதுசா தை மாசம் பரப்புல பிறந்தால் நல்லா வழி கிடைக்குங்கிற மாதிரி நாளைக்கு உங்களுக்கு ஈக்குவலான இன்னொருத்தர் வந்து பேச போறாரு. உங்களுக்கும் தெரியும் யாருன்னு. சிறப்பா இருக்கும். அந்த மாதிரி இவங்களுக்கு வந்து ஃபுல் கோர்ஸ் மீல்ஸ் கொடுக்குறதுனால தான் நான் இவ்வளவு நாள் ஸ்டார்டர் அது இது கொஞ்சம் கொடுத்துட்டு இருந்தேன். இவங்களுக்கு ஃபுல் மீல்ஸ் கொடுக்கறதுனால தான் செல்வமும் கல்யாணி மேடம் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். நாளைக்கு இன்னொருத்தர் ஃபுல் கோர்ஸ் மீல்ஸ் கொடுக்க வராரு. Anyway, thanks for your time. We really enjoyed it. It is a meaningful session. I would really appreciate. Thanks for your time, sir. Thanks for being. Thank you. This will be available in YouTube. Maybe tomorrow morning it will be uploaded in YouTube. Everyone can watch. So நீங்களும் நம்ம செஷன்ஸ்க்குலாம் அப்பப்போ வரலாம். நம்ம ரெகுலர் செஷனுக்கும் வரலாம், பார்ட்டிசிபேட் பண்ணலாம் whenever you find time. நான் அதை தப்பா பேசினா கூட நீங்க எனக்கு ஃபீட்பேக் கொடுக்கலாம். ஏன்னா யுவர் ஆல் குருஸ். உங்ககிட்ட கத்துக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு. அப்படிலாம் அப்படிலாம் இல்ல. எனிவே தேங்க்ஸ் சோ மச். தேங்க்யூ வெரி மச் செல்வம் சார், கல்யாணி மேடம், சிஓடி மெம்பர்ஸ், நண்பர்கள், உறுப்பினர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்திலும் சார் சொன்ன மாதிரி 90 பேர் இருக்கீங்க. மிக்க மிக்க நன்றி. ஸ்டே டியூன்ட், ஸ்டே இன் டச் வித் அஸ். வி வில் ப்ரொவைட் யூ என்ன சொல்றது இன்னோவேட்டிவ் ப்ரோக்ராம்ஸ் கோயிங் ஃபார்வர்ட். ப்ளீஸ் ஜாயின் அஸ். அதான் அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். தேங்க்யூ சோ மச் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. முடிச்சுக்கலாம் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ.